சன் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த குரு பயிற்சி யாருக்கு நன்மை செய்ய போகிறது, யாருக்கெல்லாம் வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரப்போகிறது, யாருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. ஸோ மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு. இந்த குரு பயிற்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் ராசியாக மேஷம் ராசி. இந்த மேஷம் ராசிக்கு இந்த குரு பயிற்சியானது எந்த மாதிரியான மாற்றத்தை வந்து ஏற்படுத்த போகுது சார்? அதே மாதிரி மேஷம் ராசி நேயர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதையும் சொல்லிடுங்க. மேஷ ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி காலச்சக்கரத்துக்கு முதலிடம் தான் நம்மளுடைய மேஷ ராசிக்காங்க. எந்த இடத்துல எந்த மாதிரி என்ன விஷயங்களை இயக்குனா சரியான முறையில் மற்றவங்களை காயப்படுத்தாமல் போக முடியும் அப்படிங்கிறத பக்காவை யோசித்து செய்வாங்க. இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மேசராசிக்காக தான் முதன்மையாக போய் நிற்பாங்க. அதாவது எப்பவுமே ஒரு சின்ன சண்டை சச்சரவுன்னா நம்மளாம் சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, இதுக்கு நமக்கு தேவையில்லாத ரொம்ப நம்ம போய் தலையிட்டு நமக்கு ஒரு பிரச்சனை வரும், நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படிலாம் யோசிப்பாங்க. ஆனால் நம்ம மேசராசிக்காரங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் போகும்போது கூட ஒரு சண்டைனாலும் உடனே வண்டியை நிப்பாட்டி போய் எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க, எதுக்கு அந்த பிள்ளையை அடிக்க, எதுக்கு அந்த பையனை அடிக்க சொல்லி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தில்லா கேட்கக்கூடிய நபர்கள் தான் நம்முடைய மேசராசிக்காரங்க. ஸோ இப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு கடந்த காலங்களில் ஒரு 3-4 வருட காலமாக நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய மன அழுத்தங்கள் இருந்துச்சு. மேச ராசியில் பரணி நட்சத்திரக்காரங்க ஒரு மன அழுத்தம் சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவாங்க. இந்த ஒரு 9 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு மன அழுத்தம் எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் கேட்டிங்கன்னா போதும். ஒரு பேசிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு இதனால அப்படி இதுன்னு அவங்க மனசுக்குள்ள கவலையெல்லாம் கொட்டி தீர்வாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் மேச ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் 4ஆம் இடான உச்ச வீட்டுக்கு போகிறார். அப்போ அவருடைய உச்ச வீட்டுக்கு போகிறனால ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா மேசராசி என்பவர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். கையில் காசே இல்லை, செலவுக்கு ரூபாவே இல்லை, நாங்கள் எப்படிங்க சொந்த வீடு வாங்குவோம் அப்படின்னு கூட சில பேர் கேட்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கிரகம் எப்படி உங்களை கஷ்டப்படுத்திச்சோ, எப்படி உங்களை பக்குவப்படுத்திச்சோ, அதே மாதிரி தான் அந்த சுப கிரகம் உங்களை வாழ வைக்கும், உங்களுக்கான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும் என்பதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம், சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய யோகத்தெல்லாம் நம்மளுடைய மேசராசி என்பவராய் உங்களுக்கு கொடுக்காது. அதே போல் இன்னொரு விஷயம் மேடம், மேச ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்க குரு பகவான் அவருடைய பார்வை ஒரு மேசராசிக்கு 8ஆம் வீடான விருச்சக ராசியை 5ஆம் பார்வையினால் அவர் பார்க்கறனால இவ்வளவு நாட்களாக இவங்க மேலே என்னென்ன வீண் பழிகள் சுமத்தப்பட்டுச்சோ, இவங்க செய்யாத தப்புக்கு ஒரு குற்றத்தை சாற்றி இவங்க மேலே ஒரு வம்போ வழக்கோ கேஸோ அல்லது பிரச்சனைகளோ இருக்குன்னு கொஞ்சம் மனதளவில் டிப்ரெஷன் இருக்காங்களோ, ஸோ அந்த நிலையிலேருந்து நம்மளுடைய மேசராசிக்காங்க ரிலீஸ் ஆகுறாங்க. அப்படியே நான் செய்யாத தப்புக்கு இப்படி ஆயிட்டோமே, நம்ம எத்தனையோ உதவி செஞ்சுருக்கோம், நம்ம உதவியோட அளவு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவங்க செஞ்ச உதவியில் யார் யாரெல்லாம் நன்மை அடைஞ்சாங்களோ, யார் யாரெல்லாம் ஒரு மிகப்பெரிய பொசிஷன் போனாங்களோ அவங்களாலேயே வஞ்சிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷன். நான் நம்பிய உறவு கெடுத்துச்சு. என் மனைவியை நான் ரொம்ப நேசித்தேன், கடைசியில் என் மனைவி மூலமாக எனக்கு பிரச்சனை வந்துச்சு. என்னுடைய கணவரே என்னுடைய உயிராக நினச்சேன், அவரே எனக்கு ஆப்போசிட்டாக நின்ட்டார். இப்போ நான் கோர்ட்டு கேஸு வழக்குன்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன். இது மாறுமா, என் மேலே வீண் பழி சுமத்திட்டாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக அந்த நிலை மாறும். உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி அது யாராக இருந்தாலும் இருக்கோங்க, அவங்க தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்வாங்க அப்படிங்கிறது கணக்கு. அதுபோல் உங்களை வந்து நேரடியாக எதுக்கு நின்று மோதக்கூடிய நபர்கள் யாருமே இல்லை.
நம்மளுடைய பாகுபலி படத்தில் கட்டப்பா எப்படி முதுவை குத்துனாரோ அதே மாதிரி தான் உங்களை முதுகுல குத்துனவங்க தான் அதிகமானவே. உண்மைதானே? எத்தனை பேர் உங்களுக்கு பின் முதுகை குத்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றத்தை கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் அஞ்சக்கூடியவங்க நீங்கள் இல்லைங்கிறத நீங்கள் ப்ரூஃப் பண்ணி காட்டுறீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கைங்கிற ஒரே ஒரு ஸ்டைல், எனக்குன்னு தனி ஸ்டைல் அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி தான் மேசராசிக்காரங்களும் ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமைக்கு போயிடுச்சு, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், சரி பண்ண முடியுமானா முடியலை அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கீங்க. இல்லைன்னா என்ன விஷயமே தெரியல, ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது வந்து ஸ்கேன் எடுத்தாச்சு, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாச்சு, ஸோ என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம், இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குன்னு நினைக்கக்கூடிய நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு அந்த ஹெல்த்தில் உள்ள அத்தனை பிரச்சனையும் சரியாயிடும் மேடம். அவங்களுக்கு அத்தனை பிரச்சனையும் சரியாயிடும். அவங்களுக்கு ஒரு சரியான மருத்துவரை நாடுவாங்க, சரியான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி மேசராசிக்காக சொந்த தொழில் தொடங்கலாமா, சொந்த தொழிலில் வெற்றி உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்களா ஸ்டார்டிங்கில். உறுதியாக அவங்க சொந்த தொழிலில் வெற்றி பெற போகிறாங்க. சொந்த தொழில் நடத்திக்கிட்டு இருக்கவங்க விட்டுறலாமா நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்கள் கவலையப்படாதீங்க. ஜூன் மாதம் கொஞ்சம் பொறுமையாக, ஜூன் மாதத்துலேருந்து ஸ்டார்டிங் ஆகி ஜூலைலேருந்து உங்களுடைய தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய சாதனை புரிவீங்க. மிகப்பெரிய அங்கீகாரம் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்கள் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதுபோல் மற்றவங்களுடைய கர்மாவை வாங்கி 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 வாங்கினா எப்படி வாங்குறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, அடுத்தவங்க பிரச்சனை போய் தலையிடுறது, வாண்டடாக நான் தான் ரவுடின்னு சொல்லி நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி மற்றவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் நிறையா தலையிட்டனால உங்களுக்கு கர்மா, மிகப்பெரிய கர்மா இருக்குது. ஸோ அந்த கர்மா படிப்படியாக குறைந்து உங்களுடைய நல்வினைக்கு ஏற்றவாறு, உங்களுடைய சுயநலம் இல்லாத ஒரு நல்ல எண்ணத்துக்கு ஏற்றவாறு உங்கள் லைஃப்பில் பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களுக்கான மதிப்பும் மரியாதை இனிமேல் தான் கிடைக்க போகுது. மரியாதை, அதாவது மரியாதை தலைவாசல் மிதிக்காதேங்கிற தாரக மந்திரத்தை கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றங்களை கொடுத்தாங்கள்ல, அது அப்படியே மாறி உங்களை தேடி வந்து மாலை மரியாதையுடன் அன்பும் பாசமும் அக்கறையும் ஒரு நல்ல விதமான மாற்றத்தையும் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை மூலமாக கிடைக்க போகுது என்பது உண்மை. ஸோ அதே போல் மேசராசி அன்பர்களாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக தூக்கமின்மைங்கிறது அதிகமாக இருக்குது. சார் தூங்கி ரொம்ப நாளாச்சு சார், எதனால் நான் யோசித்து எனக்குள்ளேயே டிப்ரெஷன் சார், தூங்கலாம்னு நினச்சி கூட என்னால் தூங்க முடியல. சில மேசராசிக்காரங்களாம் டேப்லெட் போட்டு தூங்க வேண்டிய சூழ்நிலை சார், வேறு வழி இல்லை. நான் எவ்வளோ தான் போராட, காலையிலையும் போராடுறேன், மதியமும் போராடுறேன், ராத்திரியாச்சும் போராடாமல் தூங்கலாம்னு நினச்சா தூக்கத்திலும் போராட்டம் வருது அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் தூங்கலாம். அந்த அளவுக்கு மனதளவுலையும் சரி வேலையிலையும் சரி பக்காவாக உழைக்கிறீங்க, ஆனால் தூக்கம் இல்லை. அந்த நிலை மாறி நிம்மதியான தூக்கம் இருக்கும். உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு இல்லற சந்தோஷத்தை எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு இனிமையான உறவு. ஸோ அந்த சந்தோஷம் இல்லாமல் ஒரே வீட்டுக்குள்ளே, ஒரே இடத்துக்குள்ளே, ஒரே ஊருக்குள்ளே, ஒரே நாட்டுக்குள்ளே இருந்து கூட ஒரு இல்லற சந்தோஷம்னா என்னங்கிற கேட்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஒரு அந்யுன்யம் இல்லை, ஒரு அக்கறை இல்லை, என்ன செய்யணும் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் இனிமேல் உங்களுக்கு இனிமையான ஒரு இல்லற வாழ்க்கை, இனிமையான ஒரு அந்யுன்யம் ஏற்படக்கூடிய பாக்கியம் கிரகங்கள் ரீதியாக கிடைக்க போகுது. வெளிநாடு போகணும்னு ஆசைப்படக்கூடிய நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் உண்டாங்க. எனக்கு இருக்கிற வேலை பிடிக்கவே இல்லை, நானும் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்கேன், இடம் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னா நீங்கள் உறுதியாக மனதார இடமாற்றம் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடமாற்றத்தை குரு பகவான் உங்களுக்கு பதவி உயர்வோடு கொடுப்பார் என்பது கிரக ரீதியான உண்மை. மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மேசராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறதும் உறுதியாக சொல்லலாம். ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி இவங்களுக்கு என்ன வழிபாடு செஞ்சால்
இன்னும் கொஞ்சம் ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடை மேசராசிக்காரங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார். அப்படின்னா சிவன் வழிபாடு, நம்முடைய மேசராசி என்பர்கள் சிவன் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் சூரிய நமஸ்காரம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 4:30 to 5 o'clock சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இறைவனுடைய அருளால் எல்லா விதமான முன்னேற்றங்களும் எல்லா விதமான மாற்றங்களும் கிரகங்கள் ரீதியாக அப்படியே கிடைக்குங்கிறது உண்மை. எப்பொழுதுமே நம்ம பொறுத்தளவு மேசராசிக்காரங்கனாலே முருகன் வழிபாடு இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவீங்க. முருகனை பிடித்தவர்கள்லாம் யார் யாருன்னு சொன்னால் அதிகமான கமெண்ட்ஸ் கொடுக்குற நீ தான். ஸோ இது நான் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க, யார் யாரெல்லாம் முருகனை அதிகமாக நேசிக்கிறீங்களோ, முருகனை உலகம் தன்னுடைய உயிராக உலகமாக பார்க்குறீங்களோ, ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் அனைவருமே கீழே கமெண்ட்ஸில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி உங்களுடைய அதாவது என்னென்னா உங்களுடைய முருகனை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தைகள் பேசுங்கன்னு சொல்லி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். போடுங்க பார்க்கலாம். ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில ஏற்படுத்த போகுது சார்? அவங்க எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்? ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ரிஷபராசின்னு உண்மையிலே ஒரு புன்னகை இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ரிஷபராசிக்காரங்க மாதிரி மனசுக்குள்ள அவ்வளோ வலி மேடம், அவங்கள மாதிரி மனசுக்குள்ள வலியை வைத்துக்கொண்டு வெளியே சிரிக்கிறவங்க யாருமே கிடையாது. கீழே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிற நேயர்கள் கூட உண்மையிலே ஆமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ வலி இருக்கும். ஆனால் அந்த வலியை வெளியே காட்டாமல் நம்ம கூட இருக்கவங்க அந்த கஷ்டத்தை உணரக்கூடாது அப்படின்னு நினச்சி அதிகமான புன்னகையை வெளியே காட்டுவாங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுப்பார் அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய கேள்வியை கேட்டுகிட்டே வாங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு ஒரு மன ரீதியான உள்ள போராட்டத்துக்கு விடிவு காலம் கொடுப்பார். மனசில் உள்ள மிகப்பெரிய அழுத்தம், எனக்கு இது கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுகிறதோ, என்ன விஷயத்தை நீங்கள் மனசார உணர்றீங்களோ அந்த உணர்வின் தன்மையை ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நிறைவேற்றக்கூடிய தன்மை குரு பகவானுடைய அருளால் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசி அன்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. நம்ம நேயருக்கு சொன்ன மாதிரி எங்கள் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை சந்திக்கேன், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காரு, நான் அவருக்காக எவ்வளவோ அன்பை காட்டுறேன், அவருக்காக என்னென்னமோ விட்டு கொடுத்து போகிறேன், கிளி மாதிரி இருக்க என்னை விட்டுட்டு குரங்கு மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை தேடி போயிட்டாரு, அது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபீல், மனசளவில் நான் டிப்ரெஷனில் இருக்கேன். ஸோ இந்த நிலை எப்போ மாறும், இந்த நிலை எப்போ மாறும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய ரிஷபராசி பெண்களாக இருக்கட்டும், கேட்டது பெண்கள், ஸோ பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்குது. உங்களை புரிந்து கொள்ளாத உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சு தேடி வருவார், உங்கள் மேலே அன்பு காட்டுவார், உங்கள் மேலே அக்கறை காட்டுவார். பொதுவாகவே என்னை பொதுவாக பார்த்திங்கன்னா ரிஷபராசி பெண்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, பணம் வேண்டாம் பொருள் வேண்டாம், இப்படி தானே எதிர்பார்ப்பீங்க. எனக்கு பணமும் வேண்டாங்க, எனக்கு எந்த பொருளும் ஆசைப்படலைங்க, எனக்கு இவருடைய அன்பு மட்டும் கிடைச்சா போதுங்க, நான் நேசிக்கிற என்னுடைய கணவர்கிட்டருந்து எனக்கு உண்மையான அன்பு கிடைச்சா போதும், நான் நேசிக்கிற என்னுடைய காதலன்கிட்டருந்து உண்மையான அன்பு கிடைச்சா போதும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய நல்ல மனதுக்கு ஏற்றவாறு உங்களுடைய புரிதலை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய காதலர் உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடிய பாக்கியம் உண்டு. இதுக்கு நம்ம ரிஷபராசி ஆண்களும் சலச்சவங்க கிடையாது. வரதட்சணை வாங்காமல் அதிகமாக கல்யாணம் முடிக்கிற ராசியில் ரிஷபராசியும் உண்டு. எனக்கு எந்த எதிர்பார்ப்பு வேண்டாம், உங்கள் பொண்ணு கொடுத்தா போதுங்க, நான் உங்கள் பொண்ணை நேசிக்கிறேன், எனக்கு உங்கள் பொண்ணு பிடிச்சிருக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசக்கூடிய நபருக்கு தான் நம்ம ரிஷபராசி ஆண்களுமே. ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய ரிஷபராசி ஆண்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இனிமேல் தான் சூப்பராக இருக்கும்போது உங்களுடைய மனைவி அவங்க அம்மா பேச்சை கேட்டு உங்ககிட்ட பேச மாட்டேங்காங்க, அவங்க வீட்டாருக்கு பேச்சை கேட்டு உங்களை மதிக்க மாட்டேங்காங்கிற ஃபீலிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த நிலை மாறிடும். இனிமேல் தான் ஒற்றுமையாக போகிறாங்க.
இது நிதர்சனமாக நடக்கக்கூடிய ஒரு உண்மை. அதே போல் காதலில் நிறைய சிக்கி தவிச்சு சின்ன பின்னமான ரிஷபராசி என்பவர்களுக்கு காதலில் இனிமேல் தான் வெற்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம் அற்புதமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே போல் நம்ம ரிஷபராசி நேர்களில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40% அன்பர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையாகி இந்த ஒரு 3-4 வருடத்துக்குள்ளே நான் 10 வருஷமாக வாழ்ந்துருக்கோம், நாங்கள் 5 வருஷமாக வாழ்ந்துருக்குங்கிற வாழ்க்கை மறந்து சட்டப்படி டைவர்ஸ் ஆகிடும். அவங்க கணவர் அவங்கள புரிஞ்சுக்கிறாம ரொம்ப டிப்ரெஷன் பண்ணியிருப்பாங்க. மனைவி அவங்களுக்கு கேரே பண்ணாமல் அவங்க அம்மா வீட்டிலே இருந்திருப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நாங்கள் எத்தனை நாளுங்க பொறுத்திருக்க முடியும் அப்படிங்கிற கவலையில் சட்டப்படி டைவர்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை மேபி எனி ஒன் ஆப்ஷனில் இவங்களுக்கும் அவங்க உறவுகளுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வந்திருக்கலாம், ஒரு இடைவெளி வந்திருக்கலாம். அப்போ இவங்க தனிமரமாகவே இருக்கணுமா அப்படின்னு நினச்சிக்கிருக்காங்க அப்படின்னா உறுதியாக கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள். அவங்களுக்கான 2வது வாழ்க்கை துணை உறுதியாக கிடைக்கும். 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு, 2வது வாழ்க்கை துணைக்காக காத்திருப்பவர்களுக்கு உறுதியாக 2வது வாழ்க்கை துணை கிடைப்பதற்கான பாக்கியம், சாத்தியம் இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக உண்டு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஐயா நான் ரொம்ப உழைக்கிறேன், நான் ரொம்ப அதிகமாக உழைக்கிறேன், ஸோ ஆனால் என்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க மாட்டேங்கி, நான் பார்க்குற வேலைக்கு நேரத்தில் வந்து ஒரு பல மடங்கு எனக்கு ஒரு என்ன சொல்கிறோம் பொருளாதாரத்தில் வெற்றி கிடச்சிருக்கணும், ஒரு மரியாதை கிடச்சிருக்கணும், ஸோ ஆனால் எனக்கான அங்கீகாரம் கொடுக்கவே மாட்டேங்காங்களே, இது எனக்கு எப்போ கிடைக்கும், இது எப்போ மாறும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உறுதியாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால, லாபஸ்தானத்தை குரு 9ஆம் பார்வை மூலமாக தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால, அந்த வீட்டை ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறனால உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பெலாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் கேட்காமே உங்களுக்கு மேலதிகாரி பதவி உயர்வு கொடுப்பாரு, அங்கீகாரம் கொடுப்பாரு அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். இது குருவுடைய அற்புதமான செயல்பாடில் டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ராசி நம்முடைய ரிஷபராசி என்பவரைய நீங்கள் தான். ஓகேவா, கவலையே பட வேண்டாம். சரி, ஓகே, இவ்வளோ விஷயங்கள் சொல்லியாச்சு. நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் இந்த குரு பயிற்சி காலங்களில் யாரை வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய நன்மை அடைய முடியும், மிகப்பெரிய மாற்றத்தை அடைய முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குற ரிஷபராசி என்பவரைய உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய வழிபாடை மனசார ஃபாலோ பண்ணுங்க. ஒன்று, நீங்கள் பத்ரகாளி அம்மனை இந்த குரு பயிற்சி காலங்களில் மனசார போய் பார்த்து, அம்மா தாயே நீ தான் எனக்கு உறுதுணை, நான் ஒன்றை தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி பத்ரகாளி அம்மன் வழிபாடு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற அத்தனை விதமான இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், உறவுகளால் ஏற்பட்ட பாதிப்பு எல்லாமே சரியாயிருங்க. ஓகேவா. ஸோ நான் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் உறவுகளால் ஏமாற்றப்பட்டேன், நட்பின் மூலமாக ஏமாற்றப்பட்டேன், இந்த 3 வருட காலங்கள் என்னுடைய 30 வருட காலத்தை திருப்பி போட்டுச்சு, 5 வருட காலங்கள் என்னுடைய அனுபவத்தை எல்லாம் மாற்றி போட்டது அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு சுக்கிர பகவானை பிடிக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம ரிஷபராசி என்பவர்கள் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் உங்கள் வீட்டில் நைட் 8 to 9 ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு மனசார வேண்டுங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் வந்து என்ன பண்ணுவார், உங்களை இயக்கி கொடுப்பார் என்பது உண்மை. எவ்வளோ அழுத்தம் இருந்தாலும் நான் வெளியே காட்டுறது கிடையாது, நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய நேர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ மிதுனம் ராசியிலிருந்து தான் கடகத்துக்கு வந்து போகிறார் குரு அப்படின்ற போது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வந்து தரப்போகுது சார்? அதே மாதிரி இவங்க மேற்கொள்ள வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்னென்ன? மிதுன ராசி அன்பர்கள் மேடம், மிதுன ராசி அன்பர்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய கற்பனை திறன் கொண்டவர்கள் யாருமே கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் அதை பயங்கரமாக சிந்திப்பாங்க. ரொம்ப அற்புதமானவங்க, ரொம்ப அறிவாளிகள், ரொம்ப மிகப்பெரிய அதிபுத்திசாலியாக இருக்கக்கூடிய நபர்களே நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க தான். ஆனால் அவங்கள்ட்ட உள்ள பெரிய தப்பு என்னென்னா மேடம், பொதுவாகவே தன்னுடைய அறிவையும் தன்னுடைய திறமையும் இவங்களுக்காக பயன்படுத்த மாட்டாங்க. கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க,
சார் எனக்கு உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய திறமை இருக்குது சார். நிறைய விஷயங்களை புதுமை கண்டுபிடிக்கிறது, ஒரு விஷயங்களுக்கு பிரச்சனையை தீர்வு கொடுக்கறது, ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிச்சு போட்டு கொடுத்தா அந்த 10 முடிச்சு போட்டாலும் சரி 100 முடிச்சு போட்டாலும் அந்த முடிச்சை எப்படி எளிதாக அவுக்க முடியும் என்கிற செயல்பாடுகளை நான் சிறப்பான ஆள் தான். ஆனால் நான் எனக்காண்டி பயன்படுத்தலை சார். மற்றவங்க பிரச்சனைக்கு தலையிட்டு மற்றவங்களுக்காக உதவி செஞ்சு மற்றவங்க பிரச்சனைக்கு ஐடியா கொடுத்து என்னுடைய சிந்தனையே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்கள் தான் நீங்கள். உண்மையிலே நீங்கள் அப்படி இருந்தீங்கிறது எனக்கு தெரியும். அது மற்றவங்களுக்கும் தெரியும்னா கமெண்ட்ஸ் கொடுங்க, ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க கிட்டத்தட்ட இந்த 3-4 வருடத்தில் யாரை வேலைக்கு சேர்த்து விட்டீங்களோ அவங்க மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனை. யாரை நல்லா இருக்கும்னு நீங்கள் உதவி செஞ்சீங்களோ அவங்க மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனை. யாருக்கு கடன் வாங்கி கொடுத்தீங்களோ அவன் கெட்டாமல் போட்டான், நீங்கள் தான் கெட்டுறீங்க. இதெல்லாம் உண்மை. நீங்கள் ஓடோடி உதவி செஞ்சு கெட்ட பேர் தான் வாங்கியிருக்கீங்க. மிதுன ராசிக்காரங்க வலது கையில் கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாதுங்கிறக்காண்டி அதாவது அந்த பப்ளிக்காக நான் வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படிலாம் இல்லாமல் நான் உதவி செய்கிறேங்க, நீ நல்லா இருங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொடுக்கக்கூடிய உங்கள் லைஃப்பில் உங்கள்கிட்டயே வாங்கிட்டு உங்களையே வச்சு செஞ்சது எத்தனை பேர்? நம்ம மேசராசி சொன்ன மாதிரி தான், முதுகில் குத்தி உங்களை முதுகே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் லாக் ஆனீங்கள. ஸோ அந்த அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு சரி செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கடகராசிக்கு போகக்கூடிய இந்த காலகட்டம் உறுதியாக உண்டு. ஜென்மத்தில் குருவம் பல மிதுனராசிக்காங்களாம் இருக்கிற இடத்த விட்டு காலி ஆயிட்டாங்க. வீடை விட்டு வேறு வீடு போகிறது, குடும்பத்தை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை, இருக்கிற வேலையில் 10-15 வருஷமாக அனுபவமாக இருந்த வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலாம் ஜென்ம குரு வனவாசங்கிற மாதிரி தான் வனவாசம் போக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுல. இந்த நிலை மாறப்போகுது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான விருச்சக ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரியாயிடும். உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். வேலை இழந்துட்டேன் சார், இப்போ வேலை தேடி இருக்கேன், எனக்கான வேலை கிடைக்க மாட்டேங்க, என்ன பண்ண தெரியல, டென்ஷன் ஆகுது, நம்ம பல பேருக்கு வேலை சேர்த்துட்டோம், இப்போ நம்ம சேர்த்து ஒருத்தன் கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தில் இருக்கேன் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு உறுதியாக குருவுடைய அற்புதமான பார்வை மூலமாக உங்களுடைய திறமைக்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மேலே என்னென்ன வீண் பழி சுமைகள் சுமத்துனாங்களோ, யாரெல்லாம் உங்களை அதாவது வம்பு வழக்கு கேசஸ் ஒரு லாக் பண்ணி விட்டாங்களோ அவங்களே தன்னுடைய தவறை உணர்ந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அவங்க அந்த கேஸை வாபஸ் வாங்குவாங்க. நீங்கள் நல்லவர் தான், நீங்கள் நல்ல பெண்ணு தான், நீங்கள் தப்பு செய்யலைன்னு சொல்லி உங்களை சொல்லி உங்களை மற்றவங்கள்ட்ட சொல்லி புரிய வைப்பாங்க. அதே போல் கணவருடைய குடும்பத்தார் மூலமாக நிறையா பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிற நம்முடைய மிதுன ராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இனிமேல் அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய நல்ல குணத்துக்கு உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய கணவருடைய குடும்பத்தார்கள் இனிமேல் உங்களை புரிஞ்சு நடக்க போகிறாங்க. அவங்களுடைய டார்ச்சர் எல்லாமே சரியாயிடும். நீங்களும் ரொம்ப பொறுத்து போயிட்டீங்க, சான்ஸே இல்லை. உங்களை மாதிரி மிகப்பெரிய பொறுமைசாலிலாம் யாருமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய செயல்பாடுகளில் உள்ள நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே என்ன பண்ணுவாங்க, சேஞ்சஸ் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லைஃப்பில் சொந்த தொழிலில் நிறைய போட்டியை சந்திச்சிங்க. 1 அல்ல 2 அல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய போட்டிகளை கஷ்டங்களை சந்தித்து சகித்து கொண்டு அந்த தொழிலை செய்கிறீங்க. ஒரு அங்கீகாரம் வேணும்னு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் எவ்வளோ தடுமாற்றம், எவ்வளோ சிக்கல், எவ்வளோ போராட்டம் சொல்லி மாளாது அப்படிமோ. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் உங்கள் லைஃப் சேஞ்சஸ் ஆகும். உறுதியாக குருபவனுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல டைரெக்டாக அப்டேட் ஆகிறதுனால உங்களுக்கு வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கிற மாதிரி, தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. சொந்தமாக தொழில் தொடங்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தனித்து தொடங்குங்கள், வெற்றி பெறுவீர்கள். கூட்டணி உங்களுக்கு ஆகவே ஆகாது.
எப்பொழுதுமே நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க கூட்டணி வச்சாலே நிறைய பிரச்சனை தான். ஓகேவா? அதனால் கொஞ்சம் கவனமாக தொடங்குங்க. ஸோ அதே போல் கூட்டணிங்கிறது என்னென்னா கல்யாணமும் கூட்டணி தானே இல்லையா? அப்போ கல்யாணம் முடித்த பிறகு தான் சார் என் லைஃப்பில் நிறைய டிப்ரெஷன் சார், நம்பி ஏமாத்துட்டேன் சார், ரொம்ப டிப்ரெஷன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த நிலை இப்போ மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் யார் கொடுக்க போகிறா? நம்முடைய பொன்னவன் குரு பகவான் கொடுப்பாருங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் நம்ம மேடம் கேட்ட மாதிரி நீங்கள் இந்த காலகட்டங்களில் யாரை வழிபாடு செஞ்சால் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும், டாப் அண்ட் பெஸ்ட்டில் நீங்கள் வருவீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடை பின்பற்றுங்க. பொதுவாகவே நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு சரியான முறையில் புதன்கிழமையில் புதன் ஓரையில் ஆஞ்சநேயரை போய் பார்த்து வெற்றிலை மாலை வாங்கி, ஓகேவா, வெற்றிலை வாங்கி அதை என்ன பண்ணணும், மாலையாக நீங்கள் தான் கோர்க்கணும். காம்பில் மஞ்சள் கலர் நூல் வச்சு என்ன செய்யணும், காம்பில் கோர்த்து 21 வெற்றிலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்தா நம்ம ஒரு சாப்பாடுக்கு இலை வச்சா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கணும். ஓட்டை இருக்கக்கூடாது, கிரிசல் இருக்கக்கூடாது, அழுக்கக்கூடாதெல்லாம் பார்க்கும்ல. சாதாரண மனிதர்களாகிய நமக்கே இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னா நம்ம படைத்த இறைவனுக்கு நம்ம வந்து படைக்கும் பொழுது அந்த பொருளில் தூய்மை இருக்கணும், சுத்தம் இருக்கணும். அப்போ வெற்றிலை 21 வெற்றிலையுமே ரொம்ப அற்புதமான வெற்றிலையாக எடுத்து நீங்கள் காம்பில் கோர்த்து அப்படியே ஜெய் ஆஞ்சநேயர் பகவானே போற்றின்னு சொல்லி அவரை நினச்சி நீங்கள் மாலையை போடுங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். யார் யாரெல்லாம் நான் சொன்னதை மனசார ஆஞ்சநேயரை ஏற்றுக்கிறீங்களோ அத்தனை அன்பர்களுமே மிதுனராசி அன்பர்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயரே போற்றி அப்படின்னு நம்முடைய ஆஞ்சநேயரை வந்து போற்றி போற்றி சொல்லி உங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்வது மூலமாக குருவோடைய அருளும் ஆஞ்சநேயருடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த பிரசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். சோ இந்த குருவானவர் பாத்தீங்க அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார், ஜென்ம குருவாக கடகத்துல வந்து இருக்கிறார், ரொம்ப உச்சம் பெற போகிறார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மையிலே கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்டதா இருக்கு சார்? குறிப்பாக இவங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை வந்து மேற்கொள்ளணும்? கடகராசி என்பர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி மேடம் ஜென்ம குருவாக வரார், உண்மைதான். 12ஆம் இடத்துல இந்த குரு பகவான் ஜென்ம குருவாக வரார். அப்ப இந்த ஜென்ம குரு வனவாசம் சொல்றாங்களே, அப்ப இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வந்துருமா? ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் எதிர்கொண்டாச்சு. கடகராசிக்காரங்க உண்மையிலேயே கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, சார் மகர ராசிக்கு 7.5 சொன்னாங்க சார். இந்த 7.5 வருஷத்துல மகர ராசிக்கு நடந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் எங்களுக்கும் அந்த 7.5 நாங்கள் சந்தித்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. நாங்கள் யார் யாருக்கெல்லாம் நல்லது பண்ணுமோ அவங்களாம் எங்கிட்ட 7.5 பண்ணுறாங்க, ஒரு 7.5ங்கிறது என் கூடவே இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுடைய லைஃப் ஸ்டைல் போயிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் கடகராசி என்பவர்களுக்கு ஜென்மத்தில் அமர்கின்ற குரு பகவான் உறுதியாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய ராசியில் மட்டும்தான் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்தால் அது மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கும் உண்டு, உங்கள் சார்ந்த அத்தனை பேருக்குமே உண்டு. எதை வச்சு அப்படி சொல்கிறோம்னா, தனக்கு பிடிச்ச வீட்டுக்கு வரார். குரு சந்திரன் வீட்டில் தான் உச்சமடைகிறார். ஸோ அப்படி இருக்கும்போது குரு பகவானுடைய அற்புதமான செயல்பாடு சூப்பராக இருக்க போகுது. அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் இருந்துச்சோ அதை விட ஒரு 75%, மகராசிக்காரங்க 100% அழுத்தம் சந்திச்சாங்கன்னா நீங்கள் 75%ஆச்சும் அழுத்தத்தை சந்திச்சிருப்பீங்க. ஒரு மனிதனால் 50 கிலோ வெயிட்டை தூக்க முடியும், ஒரு மனிதனால் 100 கிலோ வெயிட்டை தூக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுடைய வலிமைன்னு இருக்கும். ஸோ அதை தாண்டி ஒரு 2 மடங்கு அதிகமாக உங்களுக்கு ஒரு அழுத்தத்தையும் போராட்டத்தையும் கிரகங்கள் கொடுத்துச்சு. அதாவது சனி பகவான் உங்களை பக்குவப்படுத்தினான்னு தான் சொல்லுவேன். பிரச்சனையை கொடுத்தாதாங்க. எப்போ ஒரு மனிதனுக்கு பிரச்சனையும் கவலையும் வருதோ அப்போ தான் உண்மையான உறவுகளுடைய உண்மை தன்மை தெரியும் சொல்லி சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் பட்ட போராட்டத்துக்கும் நீங்கள் பட்ட ஏமாற்றத்துக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் உங்கள் கூட இருந்த உங்களுடைய உண்மையான முகத்திரையை நீங்கள் பார்த்துட்டீங்க. ரப்பாவே உன்னை நம்பினேனப்பா, உன்னை நம்பினேனம்மா, என்னை இப்படி ஏமாத்திட்டியே,
நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் அவங்களுடைய செயல்பாடுகளை உணர்வுத்தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாமே மாறும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்க. விருச்சக ராசியை பார்க்கும்பொழுது உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களை யார் யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ, யார் யாரெல்லாம் அழிக்க நினைச்சாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை வாழவே கூடாது நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க பார்த்தீங்களா, அது வேற லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்டைல் சூப்பராகவும் சிறப்பாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருக்குது சார். இப்போ இந்த காதல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? நான் உண்மையிலேயே நேசித்தேனே, அவர் என்னை நேசிக்காரு, ஆனால் சம்டைம் எங்களுக்குள்ள நிறைய டிப்ரெஷன் வருது. ஸோ எங்களுடைய இந்த டிப்ரெஷன் சரியாகுமா? காதல் வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்கக்கூடிய மனநிலையில் உள்ள உங்களுடைய ஸ்டைல் உறுதியாக வெற்றி பெறும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால காதலில் அமோக வெற்றி. காதல் திருமணம் தான் முடிப்பேன்னு சொல்லி காத்திருக்கிற கடகராசி என்பவர்கள் காதல் திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் சாத்தியம் உண்டுங்கிற சொல்லலாம். சார் ஏற்கனவே லவ் கட் ஆயிடுச்சு, என்னை புரிஞ்சுக்கிறவே இல்லை சார், என்னை விட்டு போயிட்டாங்க, இப்போ திரும்பியும் அந்த காதல் வருமா, வந்து டார்ச்சராக இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை இருக்குன்னா, உண்மையாகவே உங்களை ஒருத்தவங்க புரிஞ்சுட்டு புரியாத மாதிரி நடித்து போயிட்டாங்க அப்படின்னா, புரிஞ்ச மாதிரியே உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா, வெளியே போனவங்க உங்களுக்கு புண்ணியம் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்கள நம்பி நீங்கள் இழந்தது இப்போ ஒரு 30% வச்சுக்கோங்களேன். இன்னமும் அவங்க கூட இருந்தாங்கன்னா உங்களுக்கு 100% ஏமாற்றம் தான். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உண்மையான உறவுக்கு வெற்றி, போலியான காதலுக்கு தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுத்துருங்கிறது உண்மை. அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், புரிதல் இல்லாத தன்மை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே வீட்டுக்கு வந்துட்டு ஒருவருக்கு ஒருவர் பேச முடியாத சூழ்நிலை, பார்த்து கூட பேசக்கூட பிடிக்க முடியாத சூழ்நிலைகள். உங்களை பார்த்து ஒருத்தவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு மைனஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் உண்மையிலே. அப்போ அந்த நிலை மாறுமா? எங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்குமா சார், நாங்கள் 2 பேரும் சேருவோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையில் எதிர்பார்க்குற கடகராசி என்பவர்களுக்கு இனிமே தான் ஒன்று சேர்வதற்கான பாக்கியத்தை கொடுப்போம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுக்கின்ற கடகராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உறுதியாக உண்டு. குலதெய்வத்துடைய முழு ஆசீர்வாதமும் இறைவனுடைய அருளாலும் உங்களுடைய குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக, குரு உங்கள் வீட்டில் தான் உச்சம் பெறார், அப்போ உங்கள் வீடு தான் அவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அவருடைய பார்வையின் மூலமாக உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் சூப்பராக இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சில பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சார் 2வது குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்குமா சார்? முதல் குழந்தை இருக்குது, 2வது குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னா, 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால 2வது குழந்தை பாக்கியம் உண்டு சார். 3வது குழந்தைக்காக காத்திருக்கேன், 2 குழந்தையுமே ஆம்பளை பையன் ஆகிட்டாங்க, ஒரு மகாலட்சுமி எனக்கு பிறக்கும்னு ஆசை. உண்மையிலேயே மகாலட்சுமி அம்மா எனக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா 3வது குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. ஓகேவா? அதாவது 2மே பொம்பளை பிள்ளையாக்க ஆண் குழந்தையை எதிர்பார்க்குற கடகராசி என்பவர்களுமே உறுதியாக 3வது குழந்தை பாக்கியத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். ஸோ நீங்கள் புரிதலுடன் அந்யுன்யமாக வாழும்பொழுது இறைவனுடைய அருளாலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த புரிதல் உங்கள் லைஃப்பில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. இந்த காலகட்டம் ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க முடியும்னா, அதாவது உங்களுடைய ஊர் பக்கத்தில் நீர்நிலை சார்ந்த கோவில்கள், அதாவது கடல் சார்ந்த இடத்துல ஒரு கோவில், அல்லது பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையில் ஏதாவது கோவில் இருக்குது. ஸோ அல்லது பார்த்திங்கன்னா உங்களுடைய கோவில் பக்கத்தில் கிணறு இருக்குது, அந்த கோவிலில் கிணறு இருக்குது அப்படின்னா மறக்காமல் போய் வழிபாடு செய்யும். மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா இருக்கங்குடி மாரியம்மனை நீங்கள் வழிபாடு செய்வது மூலமாக
உங்களுக்கு இறுகிய நிலையில் உள்ள நிலை அப்படியே மாறி அம்மனுடைய அருளால் அகிலத்தையும் ஆளக்கூடிய சக்தி எனர்ஜி பவர் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். நம்ம சொன்ன மாதிரி இந்த இருக்கக்கூடிய மாரியம்மனை அன்புடன் ஏற்றுக்கொண்ட நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் உறுதியாக கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு போற்றி போற்றி போற்றின்னு சொல்லி கொடுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், எல்லாமே நிறைவாகட்டும். சிம்ம ராசி நேயர்கள் அஷ்டமத்து சனியில ரொம்ப அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது, அவங்க எந்த மாதிரிலாம் நன்மைகளை அனுபவிக்க போறாங்க, எங்க நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க. அதே மாதிரி அவங்க மேற்கொள்ள வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்னென்ன அப்படின்றதையும் சொல்லுங்க. சிம்ம ராசி என்பவர்களுக்கு மேடம் கேட்டீங்க, சரியான கேள்வி. சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, ரொம்ப போராடுறாங்களே, போராட்டத்துக்கு முடிவு கிடையாதான். சிம்மராசிக்காரங்களுக்கு சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைச்சிடாதா அப்படின்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்கு. அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து நிறைய பிரச்சனை கொடுத்தார், நிறைய விஷயங்கள். அதாவது சிம்மம்னாலே ஒரு சிங்க சொப்பனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே சிங்கம் மாதிரி அப்படியே உட்காந்துருப்பாங்க, ஸ்டில்லே அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும், அப்படியே அந்த தோரணையே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த நீங்கள் உண்மையிலேயே இந்த ஒரு 3-4 வருடத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட ஒரு மன அழுத்தத்துக்கு அளவே கிடையாது. அது ஒரு ராசிக்குள்ள கேது 2025 மே மாதத்துலேருந்து வந்ததுலேருந்து மனசில் உள்ள எந்த விஷயத்தையுமே உங்களால் பேச முடியல இல்லையா? மனசுக்குள்ளே அவ்வளோ கேள்விகள் இருக்குது, அவ்வளோ விஷயங்களை நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு நடந்தால் அதை உடனே தட்டி கேட்கக்கூடிய நீங்கள் இப்போ உங்கள் பக்கத்தில் நடக்கிற தவறை கூட சுட்டி காட்ட முடியல. ஏன்னா சூழ்ச்சியின் அடிப்படையில் உங்களை எந்த அளவுக்கு ஒரு லாக் பண்ணுமோ லாக் பண்ணிட்டாங்க. சில சிம்மராசிக்காரங்களாம் இப்போ ஒரு கேள்விக்குறி கூட வந்துருச்சு, எது செய்வினையம்னு வச்சுட்டாங்களா, நமக்கு உண்மையிலே வேறு எதுவும் பண்ணிட்டாங்களான்னு தெரியலையே, ஏன் நமக்கு இவ்வளோ தடை வருது, எதுக்கு இவ்வளோ போராட்டம் வருதுங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனநிலையை உருவாக்கி வச்சுருந்தது உண்மை தானே? அந்தளவுக்கு லாக் ஆனீங்களா? சந்தோஷத்தை தொலைச்சிட்டிங்களா? நீங்கள் சந்தோஷம் எங்கே கிடைக்கும், அது ரூபா கொடுத்து கூட வாங்கினா சொல்லுங்க, பல லட்ச ரூபா கூட கொடுத்துட்றேன், சந்தோஷமாக இருக்கணுங்க, மன நிம்மதியாக இருக்கணுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருக்குது. அதே போல் உங்களை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடுவாங்க, சிம்ம ராசிக்காரங்களாம் கோவக்காரங்க, எதுக்கு எடுத்தாலும் பட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க, கை நீட்டிடுவாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு எதையும் புரிதல் இல்லாமல் பேசுவாங்க அப்படின்னு. உண்மையிலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கம்பீரமான தோற்றத்தில் இருந்தாலும் உங்ககிட்ட அன்பாக ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு அன்பாக பழகிட்டாங்கன்னா அப்படியே பச்சை குழந்தை மாதிரியே மாறிடுவீங்க. அந்த கம்பீரம் உங்களை விட்டு அப்படியே என்ன ஆகும்னா அப்படியே கலந்து அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம், சூரியனுடைய ஆதிக்கம் அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகி சுக்கிரனுடைய ஆதிக்கத்துக்கு மாறி சின்ன குழந்தை மாதிரி கேஷுவலாக மாறுவீங்க. நீங்கள் எந்த உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, ஒரு உயர்ந்த பொருளாதார சார்ந்த விஷயத்தில் உயர்வாக இருந்தாலும் உங்கள் கூட பழகிறவங்களுடைய மனதை புரிந்து கொண்டு குழந்தை மாதிரி இருப்பீங்களா? அந்த குழந்தைங்க கேட்டில் எப்போ மாறீங்களோ அப்போ தான் நீங்கள் உங்களை தொலைக்கிறீங்கன்னு அர்த்தம். உண்மையிலே அதான் விஷயம். ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களை அப்படி உருவாக்கி உங்களை ஏமாற்றி செஞ்சுட்டாங்க. நம்ம மேசராசிக்காரங்களுக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்குமே. உங்களை எதிர்த்து நின்று ஒரு விஷயத்த நேருக்கு நேராக நின்று ஒருத்தன் எதிர்த்து பேசிடுவான் அப்படின்னா அது வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. ஆனால் உங்களை முன்னாடி போற்றி வாழ்க, சூப்பர், வெரி குட், உங்களை மாதிரி உண்டா அப்படின்லாம் உங்களை பாராட்டிட்டு பின்னாடி போய் உங்களை பேசுவாங்க பார்த்தீங்களா, காதில் கூட கேட்க முடியாத அளவுக்கு உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு காயப்படுத்திடுவாங்க. அதான் முதுகில் குத்துறதுன்னு சொல்கிறது. அந்த அளவுக்கு உங்களுக்கு துரோகிகள் தான் அதிகம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் சந்தோஷம் நிலையாக இருக்க போகுது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை உங்களுடைய லைஃப்பில் பெரிய ஏற்றம் உறுதியாக உண்டு. வீடு வாங்க நினைக்கிற நம்முடைய சிம்மராசி என்பர்கள் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம். சார் வீடு கட்டலாம் பார்க்கேன் சார், நிறைய தடை வந்துக்கிட்டே இருக்குது. வீடு கட்டணும்னு நினைக்கும் போது தான் ஏதாவது வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துடுது, வீட்டில் குடும்பத்துக்குள்ளே ஒரு ஈகோ கிராஸ் ஆகுது. ஸோ புரிதல் இல்லாத தன்மை போகுது, கடைசியாக டிப்ரெஷன் ஆகி விட்டுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம்லாம்
கிரகங்கள் சூப்பராக தன்னுடைய வலிமையை வெளிப்படுத்துகிறாங்கிறது. அதே போல் கடன் பிரச்சனை ரொம்ப சிக்கி தவிக்கிறீங்க. இந்த கடன் பிரச்சனை எப்போ வெளியே வரும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிற ராசியில் நீங்கள் முதன்மையானவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களோட கடன் சுமை குறையும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உள்ள தடுமாற்றம், ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செலவழித்த செலவுகள், ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் பட்ட கஷ்டம், கவலை எல்லாமே சரியாக போகுதுங்க. உங்களுடைய ஹெல்த்தில் இனிமேல் தான் சூப்பரான ரிசல்ட் கிடைக்க போகுது. ஓகேவா? உங்கள் மேலே யார் என்ன பழி சுமத்துனாலும் சரி, யார் உங்களை ஒரு மிகப்படுத்தி காட்டி உங்களை ஏமாத்துனாலும் சரி, அதுலேருந்து வெளியே வர போகிறீங்க. உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனை, ஒவ்வொரு செயல்பாடுகளுமே மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். எதிர்பார்த்தது நடந்துச்சுன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஏற்படும். 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால நம்முடைய சிம்ம ராசி என்பர்கள் இவனால் பட்டு வந்த எல்லா விதமான கஷ்டத்திலிருந்தும், எல்லா விதமான போராட்டத்திலிருந்தும், எல்லா விதமான ஒரு மனநிலையில் உள்ள கஷ்டம் கவலையிலிருந்து வெளியே வந்து நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டுங்கிறது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் அன்னையை தரிசனம் செய்வது மூலமாக அகிலத்தையும் காக்கக்கூடிய ஆண்டாள் அன்னை உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பாங்கிறது உண்மை. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆண்டாள் அம்மையாரை அங்கே போய் கோயிலில் போய் கும்பிடுங்க. ஸோ அல்லது உங்கள் ஊரில் உள்ள பெருமாள் கோயிலில் உள்ள ஆண்டாள் அன்னை கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் ஆண்டாள் வச்சுருக்காங்கன்னா தாயாரை போய் மனசார கும்பிடுங்க, மாற்றம் உண்டு. நான் சொன்ன வழிபாடை மனதார ஏற்றுக்கொண்ட சிம்மராசி என்பர்கள் கீழே உங்களுடைய மேலான கருத்துக்களை ஸ்ரீ ஓம் நமோ நாராயண மூர்த்தியை போற்றி, ஸ்ரீ ஆண்டாள் அன்னையை போற்றி அப்படின்னு சொல்லி நான் சொன்ன அந்த மந்திரத்தை மறக்காமல் நீங்கள் டைப்பிங்கில் போடுங்க. எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தும் ஒரு காத்து கொடுத்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாங்க ஆண்டாள் அன்னை அப்படிங்கிறது உண்மையாக உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். கன்னிராசி நேயர்கள் சார், ஏற்கனவே கண்டகச்சனி கணவன் மனைவிக்குள்ள அவ்வளோ அக்கப்போரா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நிறைய பேர்த்துக்கு. ஸோ இந்த குரு பயிற்சியை கன்னிராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது, குறிப்பாக அவங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள்லாம் பண்ணா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார்? கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கண்டக சனி பக்காவான ஒரு பாயிண்டை யூஸ் பண்ணீங்க. அப்போ கண்டக சனியில் இருக்கிற கன்னிராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பொதுவாகவே மேடம் கன்னிராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா, மற்ற ராசிக்காரங்களாம் ஒரு பெருமைப்படுத்தி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நீ கன்னிராசி கொடுத்து வச்சவன், உனக்கு என்னம்மா நீ கன்னிராசி நீ கொடுத்து வச்சவன்னு பொதுவாகவே சொல்லுவாங்க. உண்மைதானங்க கன்னிராசிக்காரங்க? உண்மைதானே? உங்களை அப்படித்தானே சொல்லுவாங்க. இதை சொல்லாதவங்க ஒரு மாதத்தில் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்களா? குறைஞ்சது ஒரு மாதத்தில் ஒரு 5 பேராச்சும் உங்களை சொல்லிடுவாங்க, உங்கள் ராசி தெரிஞ்சுன்னா, இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நம்ம கன்னிராசிக்காரங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்க மனசுக்குள்ளே நினைக்குது. சில பேர் சொல்லிடுவாங்க, சில பேர் மனசுக்குள்ளே நினைப்பாங்க, ஒரு நாள் நீ என்னோட இருந்து பாரு, என் கன்னி ராசிக்குள்ள நீ இருந்து பாரு, உன்னோட உலகத்தையே நீ மறந்துடுவ, ஏண்டா வாழ்றோம் எதுக்குடா வாழ்றோங்கிற மாதிரி நீ நினைப்ப அப்படிங்கிறத கன்னி ராசிக்காரங்க மனசுல நீங்க சொன்னீங்களா அல்லது வெளிப்படையா சொன்னீங்களாங்கிறத நீங்களே சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நிறைய எதிர்மறையான விஷயங்களை நீங்க உணர்ந்தீங்க, கஷ்டப்பட்டீங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம முதல்வன் படத்தில் நம்மளுடைய ரகுவரன் சார் ரகுவரன் சார் நடிகர் ரகுவரன் சொல்லுவார் பார்த்தீங்களா, நீ ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட மனநிலையில் உள்ள உங்களோட லைஃப்பில் இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார். இவ்வளவு நாட்களாக நீங்கள் எடுத்த அத்தனை விதமான முயற்சியிலுமே ஒரு 60% 70% கொண்டு போயிருந்தீங்கன்னா அதுவே பெரிய விஷயம். நீங்கள் அந்த அளவுக்கு முயற்சிகள் நிறைய எடுக்கிறீங்க, ஆனால் அதுக்கு பல தடைகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க.
கன்னி ராசிக்காரங்க மட்டும் ஒரு வெற்றி பெற்றுட்டா கூட இருக்கவங்களுக்கு ஆகாது. எப்படி ரிஷபராசிக்காரங்க ஒரு சந்தோஷமா இருந்தால் கூட இருக்கவங்களே கண்டிஷ்டியால் அடி மேலே அடி வாங்க வச்சிருவாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு சந்தோஷமாக சிரித்து பேசிட்டீங்கன்னா போதும். எங்கேருந்து தான் வருவாயும் தெரியாது, எங்கேருந்து தான் பிரச்சனை வரும் தெரியாது. உங்கள் லைஃப்பில் பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ யோசிப்பீங்க, டேய் ஒரு நாள் தானடா சிரித்தேன், ஒரு நாள் தானே சந்தோஷமாக இருந்தேன், அது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க பிரச்சனைகளை. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய லைஃப்பில் லாபஸ்தானத்தில் அமர்கின்ற குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை 5ஆம் பார்வை மூலமாக பார்க்க. அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே சூப்பராக இருக்கும். கன்னி ராசிக்காரங்க இல்லாமல் ஒரு விஷயம் புதுமையான கண்டுபிடிப்பு இருக்கவே இருக்காது. உண்மைதானே? ஒரு புதுமையான ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு புதுமையான திட்டம், புதுமையான விஷயம் அப்படின்னா அதில் கன்னியோடைய பங்கு உறுதியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, யூடியூப்லேருந்து, இன்ஸ்டாகிராம்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து, சமூக வலையத்தில் உள்ள அத்தனை விதமான ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க, குறைஞ்சது 5 பேர் கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு கன்னிராசிக்காரங்களுடைய அறிவுத்திறன் சூப்பராக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் கன்னிராசி அன்பர்களுடைய உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் எடுக்கிற முயற்சி எல்லாமே சூப்பராக இருக்க போது. கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் நீங்கள் சூப்பரான ஒரு நபராக வெற்றி பெற போகிறீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் சினிமா துறையில் இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்ற சமூக வலைதளம் மூலமாக தன்னை உருவாக்க வேண்டும், தன்னுடைய செயல்பாடை இந்த உலகம் பார்க்க வேண்டும் என முயற்சி எடுக்கீங்களோ, உங்களை அத்தனை பேருக்குமே கிஃப்ட்டு தாங்க. அத்தனை பேருமே மிகப்பெரிய செலிப்ரிட்டி தான். செம்மையாக இருக்க போகிறீங்க, சிறப்பாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லி உறுதியாக முடிவெடுத்துக்கோங்க. அதே போல் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் மேடம், கன்னிராசி அன்பர்களுக்கு இவ்வளவு நாட்களாக காதலில் பலவிதமான பிரச்சனை வந்திருக்கும். அன்பு வச்சனால தான் ஆபத்தே வந்திருக்கும். இனிமே தான் இவங்களுக்கு உண்மையான அன்பே கிடைக்க போகுது, உண்மையான காதல் கிடைக்க போகுது. போலியான காதல் எல்லாமே இவங்களை விட்டு போக போகிறாங்க. உண்மையான காதல் இவங்களை தேடி பேசுவாங்க. சில கன்னிராசி என்பவர்களுக்கு இன்னும் காதல் இருக்குங்க சார், ஒரே ஒரு அன்பு இருக்க தான் செய்யுது, அந்த அன்பில் நிறைய பிரச்சனை இருக்க தான் செய்யுது, ஆனால் விட்டு கொடுத்து போயிருக்கேன் அப்படின்னா அந்த காதலன் அல்லது உங்களுடைய காதலி உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு செலுத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு சேஞ்சஸ் வரும். அதே போல் காதலில் வெற்றி பெறுமா, காதல் திருமணம் நடப்பதற்கான பாக்கியம் இருக்கான்னா உங்களுடைய காதல் இப்போ தான் வெற்றி பெறப்போகுது. ஏன்னா ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா சுய ஜாதகத்தில் குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு, ராசிக்கு, அல்லது குருவுடைய பார்வை சுக்கிரனுக்கு உள்ளணும். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய கன்னி ராசிக்கு குரு பார்வை கிடைச்சாலும், சுய ஜாதகத்தில் கன்னி ராசிக்கு குரு பார்வை கிடைச்சாலும் அந்த இடத்துல சனியுடைய ஆதிக்கம் இல்லாமல் கல்யாணம் நடக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு கண்டக சனியாக இருக்கிற சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலம் பார்க்கறனால உங்களுக்கு உறுதியாக திருமண பாக்கியம் நடக்கும், திருமண சந்தோஷம் உருவாகும், காதல் திருமணமாக பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அல்லது வீட்டில் பெர்மிஷனோட கல்யாணம் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சார் கல்யாணம் முடிச்சிட்டோம் சார், கல்யாணம் முடித்து வாழ்க்கையில் நிறைய போராட்டம், நிறைய ஏமாற்றம். நான் சொல்கிறத என்னுடைய கணவர் புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கார், என்னோடய அன்பை முழுசாக ஏற்றுக்கிறவே மாட்டேங்கார். என் மனைவிக்காண்டி நான் நேரத்தை அதிகமாக ஒதுக்கிட்டேன், என் மனைவிக்காக எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்துட்டேன், என் மனைவி என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க சார். எப்போ சார் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாங்குவோம்? உண்மையிலே கல்யாண வாழ்க்கை என்பது இவ்வளோ கஷ்டமான விஷயமா அப்படிலாம் கன்னிராசிக்காரங்க மனசுக்குள்ள போட்டு ஃபீல் பண்ணு, ஆனால் வெளியே சொல்ல மாட்டேங்க, அவ்வளோதான். இப்படிப்பட்ட மனநிலையில் உங்களுடைய கல்யாண வாழ்க்கை இனிமேல் தான் சிறப்பாக இருக்கும் போது உங்களுடைய பார்ட்னர் உங்கள் மேலே அன்பு காட்ட போகிறாங்க, உங்கள் மேலே ஒரு அக்கறை காட்ட போகிறாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு விட்டு கொடுத்து போனீங்களோ அந்த உணர்வு தன்மையை இப்போ தான் புரிஞ்சுக்கிறப்ப கவலையப்பட வேண்டாம். உங்களுடைய நண்பராக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய கணவனாக இருக்கட்டும், உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், ஸோ அவங்க இனிமேல் தான் உங்கள் மேலே அன்பு, உண்மையான அன்பு காட்டக்கூடிய பாக்கியம் கிரகங்கள் ரீதியாக ஏற்பட போது எல்லா விதமான சந்தோஷமும் இனிமே தான் உங்களுக்கு இறைவனுடைய அருளாலும்
குரு பகவானுடைய அருளாலும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும், மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் பெருமாள் வழிபாடை பின்பற்றுங்க. ஓகேவா? நீங்கள் புதன்கிழமை பெருமாள் கோயிலில் போய் மனசார பெருமாளை வழிபாடு செய்வது, நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்கள் லைஃப்பில் சூப்பரான மாற்றம் கிடைக்கும். பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. சந்தோஷம் அதிகமாக வேணும்னா பெருமாளை வழிபாடு செய்யுங்க. ஸோ 2 வழிபாடு சேர்ந்து பண்ணினா கூட பண்ணலாம். கன்னிராசி என்பவர்களுக்கு கவலைகளை மறந்து, கஷ்டங்களை மறந்து, துன்பங்களை மறந்து எல்லா விதமான ஏற்றத்தையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. நான் சொன்ன வழிபாடை மனதார ஏற்றுக்கொண்டவர்கள் உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், வழிபாடை ஸ்ரீ பெருமாளை போற்றி, அதே போல் ஸ்ரீ நரசிம்ம பெருமாளை போட்டின்னு சொல்லி மந்திரங்கள் நீங்கள் கீழே போட்டிங்கன்னா அப்படியே அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் உறுதியாக சூப்பராக இருப்பீங்கிறது நிதர்சனமான உண்மை. துலாம் ராசி நேயர்கள் அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு மாறுதல்களை தரப்போகுது சார்? அவங்க எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளணும்? துலாம் ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா மேடம், குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ 10ஆம் இடத்துல குரு வந்தால் நம்ம ஜோதிட பழமொழி ஒன்றுக்கு 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு பாதிப்பை கொடுக்குமா கொடுக்காது? நேர்களே, நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, 10ஆம் இடத்துல குரு அமர்ந்துட்டாருன்னா உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழிலில் நீங்கள் முழுமையான கவனம் செலுத்தினா மட்டும் போதும். உறுதியாக உங்களுக்கு பதவி பறி போகாது, உங்களுக்கு பிரச்சனை வரவே வராது. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கூடிய பெஸ்ட்டான பாயிண்ட். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குருவான் அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன சிறப்பை தரப்போகிறார், என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாகவே துலாம் ராசி என்பதாகிய உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் இந்த நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிற தாரக மந்திரத்தை உங்களுடைய மனசில் ஒரு ஆழமாக பதிஞ்சு வச்சுருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னா ப்ளஸ் போட்டு துலாம் ராசின்னு எழுதி கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக செயல்படக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். இதில் 20% துலாம் ராசி என்பர்கள், 80% துலாம் ராசி என்பர்கள் 2 பிரிவாக பிரிச்சுக்கலாம். எதுக்கு சார் எங்களுக்கு மட்டும் 2 பிரிவாக பிரிக்க சொல்கிறீங்க அப்படின்னா, திராஸ் இடை போடுற திராஸ் 2, ஓகேவா? ஸோ ஒரு பக்கம் முள் இறங்கும், ஒரு பக்கம் முள் இந்த பக்கம் மாறும். இதான உண்மை. ஸோ அதே மாதிரி தான் 80% துலாம் ராசி என்பர்கள் நான் சொன்ன மாதிரி நீதி, நேர்மை, ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு வாழக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. சில 20% துலாம் ராசி என்பர்கள் சில நேரங்களில் சுயநலவாதியாக மாறி தனக்கு கிடைக்கக்கூடிய பொருள்களை தவிர்த்து மற்ற பொருள்கள் மீது, மற்ற குடும்பத்தார் உறவுகள் மீது அக்கறை வச்சு அவங்க காட்டுற அன்பு உண்மையை நம்பி தான் குடும்பத்தை மறந்துட்டு பிறர் குடும்பத்தை நேசிக்கக்கூடிய நபர்களாக மாறிடுவீங்க. இந்த சூழ்நிலையில் சில 20% துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க, நம்ம பார்த்துக்கிருக்கோம், ஜாதகம் பார்த்துக்கிருக்கோம். ஸோ அதனால் அவங்களுக்கும் இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதை தாண்டி நம்ம சொன்ன மாதிரி 80% துலாம் ராசி என்பவர்களாகிய உங்களுடைய லைஃப்பில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை மிகப்பெரிய வெற்றி காணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலைங்கிற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். நல்லா வேலை பார்க்குறீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தொழிலுக்கு அதிக நேரம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனால் உங்களுக்கு வர வருமானத்தை விட செலவு அதிகமாக போயிருக்கு. அதாவது ஒரு பணம் வருதுன்னா அதை சேர்த்து வைக்கலான்னு நினைப்பு வரும்போதே பக்கத்தில் ஒருத்தவங்க ஐயா சாமி ரொம்ப கஷ்டப்படுறேன், அம்மா ஒன்றதாம்மா நம்பியிருக்கேன்னு சொல்லி உங்களை மட்டும் டார்கெட் பண்ணி உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. சரி, வாங்கிட்டு போகிறாங்களே திரும்ப கொடுப்பாங்கன்னா, துலாம் ராசி என்பவர்கள் கையினால் கொடுத்த பணம் திரும்ப வர்றது உலக அதிசயம்னு சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய அதிசயம், கிடைக்காது. அட்லீஸ்ட் நீ கேட்கலான்னு நினச்சாலும் உங்கள் மனசு கேட்காது. சரி, கஷ்டப்பட்டாங்க, வாங்கி கொடுத்துட்டோம்
அவங்களே கொடுப்பாங்க அப்படின்னு இயல்பாகவே உங்களுடைய தாட்டை நீங்கள் மாற்றிக்கிறீங்க. ஸோ இப்படிப்பட்ட மனநிலையில் உள்ள உங்களுடைய லைஃப்பில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பொருளாதாரத்தின் மிகப்பெரிய ஏற்றம். எங்கேயாவது ஒரு பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, அந்த பணம் வரலைன்னு வருத்தப்படுறீங்கன்னா, நீங்கள் கொடுத்த பணம் மீண்டும் வருவதற்கான உங்களுக்கு அவங்களே வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார். அதே போல் துலாம் ராசி என்பவர்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இப்போ சில அன்பர்கள் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தோடு சேரன்னு ஆசைப்பட்றேன், என்னுடைய பார்ட்னரோடு நான் சேர்ந்து வாழன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அவங்க என்னை புரிஞ்சுக்கிறவே இல்லை, ஒரு 3 வருட காலமாக நாங்கள் ஒரு தனிமையிலே இருக்கோம், எனக்கு என் குடும்பம் என் குழந்தைகளோட வாழணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குற துலாம் ராசி ஆண்களாக இருக்கட்டும், துலாம் ராசி பெண்களாக இருக்கட்டும், உங்கள் லைஃப்பில் இப்போ தான் ஒரு டார்கெட். உங்களுடைய உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு செலுத்த போகிறாங்க. நீங்கள் குடும்பத்துடன் ஒற்றுமையாகக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படும். அதுக்கடுத்து இன்னொரு பெஸ்ட்டான விஷயம், கொடுத்த வாக்கை காப்பாற்றினாலும் தூக்கமே உங்களுக்கு வராது. நம்ம வாக்கு கொடுத்தோமே, நம்ம சொன்னோம்ல, நம்ம சொன்ன விஷயத்தை இப்படி மீறிட்டோமே, அதை மீற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சே, எப்படியாச்சும் நம்மளை உங்களுக்கு நம்ம உதவி செஞ்சே ஆகும் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அது இனிமே நிறைவேற போகுது. உங்களுக்கான ஒரு கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க. ஸோ அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றி காண போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. அதே போல் சந்தோஷமே இல்லாத நிலையில் எந்த விஷயத்துலையும் ஒரு சந்தோஷம் அடையலையே, இந்த 3 வருஷமாக போராடிக்கிட்டு தானே இருக்கோம், போராட்டத்தை மட்டுமே சந்திச்சுருக்குமே, நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய 4ஆம் இடத்த சுகஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால உங்களுக்கு சந்தோஷம் நிலையாக இருக்க போகுது. உங்களுடைய மகிழ்ச்சியை இப்போ தான் நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க. மனசார மன அமைதியுடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படுது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் இப்போ உண்டு. அதே போல் சொந்த வீடு கட்டணும், சொந்தமாக இடம் வாங்கணும், சொந்தமாக வந்து ஒரு வீடு விலைக்கு வாங்கணும்னு ஆசைப்படுற நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கிரகங்கள் ரீதியாக ஒரு அற்புதமான மாற்றங்கள், அற்புதமான சூழ்நிலைகளை குரு பகவான் கொடுக்க போகிறார். சார் ரொம்ப கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கேன் சார், கடனில் நான் ரொம்ப மாட்டிக்கிட்டேன், எப்படியா கடனை அடைக்கணும்னு நினைக்கேன், என்ன பண்ணே தெரியல அப்படின்னு நினைக்கிங்கன்னா, துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கனால நீங்கள் பல பேருக்கு பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு சின்ன கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடன்காரங்க உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. உங்களுக்கு அப்படியே மனசு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நம்ம கொடுத்தவங்க கொடுத்தா கூட சரியாயிருமே, நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்னு நீங்களே உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுருக்கீங்க. அந்த நிலை மாறப்போகுது. கடன் சுமையிலிருந்து மீண்டு வர போகிறீங்க, கவலைகளை மறந்து கடந்து வர போகிறீங்க. வாழ்க்கையில் ஏற்றம் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படுங்கிறது உண்மை. உறுதியாக கிரகங்கள் உங்களுக்கு அற்புதங்களை அள்ளி வழங்க போகுது அப்படின்னு பார்க்கும். அதே போல் தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத போராட்டங்கள், வம்பு வழக்கு, தேவையில்லாத கோர்ட்டு கேஸு, ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது உண்மையிலேயே உங்களுக்கு சரியாயிரும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் அதற்கான ஒரு அற்புதங்களை உங்களுக்கு கொடுப்பார். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹெல்த்தில் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகி நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. இவ்வளோ மாற்றங்கள் நடக்குதே, வேலையில் நல்ல மாற்றம் வந்துடுமா, நான் நினைக்கிற மாதிரி ஒரு வேலை கிடச்சிருமா, நான் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறேன், அல்லது நான் தனியார் கம்பெனியில் ஒரு ப்ரொமோஷன் ஆகி நல்ல கம்பெனிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், ஸோ எனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வேலை வாய்ப்பு மூலமாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய சாத்தியம் கிரகங்கள் ரீதியாக சூப்பராக இருக்குது. உறுதியாக சொல்லணும்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, உங்களுடைய லைஃப்பில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் எதில் கஷ்டப்படுறீங்களோ, குடும்ப உறவுகளால் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அதுலேருந்து தான் மீண்டு வந்து சூப்பராக இருக்க போகிறீங்க, சிறப்பாக இருக்க போகிறீங்க, நல்லபடியாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த குரு பயிற்சி காலங்களில் மேடம் கேட்ட மாதிரி நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஒரு மாற்றங்கள், இன்னும் கொஞ்சம் மன நிம்மதிகள் கிடைக்கும் அப்படின்னா, பொதுவாகவே இந்த பிரசனத்தின் அடிப்படையில் நீங்கள் கால பைரவர் வழிபாடு பின்பற்றுவது, வீரபத்ரர் வழிபாடு பின்பற்றுவது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக
குரு பகவானும் காலபைரவரும் வீரபத்ரரும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ நான் சொன்ன வழிபாடை மனசார ஏற்றுக்கொண்ட என்னுடைய அருமை துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய நட்சத்திரம் போட்டு கீழே வந்து நட்சத்திரத்தை டைப் பண்ணி நீங்கள் காலபைரவரே போற்றி வீரபத்ரரே போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுங்க. இறைவனுடைய அருளாலும் பைரவருடைய பாதுகாப்பாலும் சிறப்பாக வாழ்வீங்க, வீரமாக வாழ்வீங்க. வீரபத்ரருடைய துணையுடன் வாழ்க நலமுடன். விருச்சிக ராசி நேயர்கள் ரொம்ப கடந்த சில ஆண்டுகளாகவே ரொம்ப படாத பாடுபட்டுட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வந்து தரப்போகுது சார்? அவங்க என்ன மாதிரியான ஒரு வழிபாட்டு முறைகளை வந்துட்டு மேற்கொள்ளணும் சார்? விருச்சிக ராசி அன்பர்களாகிய உங்களுடைய லைஃப் சேஞ்ச் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் லைஃபே பிரகாசமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் மேடம். நம்ம விருச்சிக ராசி என்பவர்களுடைய லைஃபு மிகப்பெரிய பிரகாசம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போடலாம். குருவோடைய பார்வை 5ஆம் பார்வைங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரொம்ப ரொம்ப விசேஷமான பார்வை. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வருவார். இப்போ 9ஆம் இடத்துல குரு வந்தால் ஓடி போனவனுக்கு 9இல் குரு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அப்போ ஓடி போயிடுவாங்களா, லைஃப்பில் தோற்று போயிடுவாங்களா அப்படின்னு கூட சில கேள்வி கேட்கலாம். தோல்வி என்பது புதிதாக இருக்கவனுக்கு தான் தோல்வி. தோல்வியை வாழ்நாளில் பல வருடங்களாக சந்தித்து வந்த விருச்சிக ராசிக்கு தோல்வி என்பது இனிமேல் இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியும். வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்களுக்கும் இவங்க ஓடாத ஓட்டம் கிடையாது, பாடாத பாடு கிடையாது, படாத கஷ்டம் கிடையாது. நீங்கள் பட்ட கஷ்டத்தில் வேற ஒருத்தவங்க பட்டுருந்தாங்கன்னா அவங்க இருக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் அதிகமான கமெண்ட்ஸ் கொடுக்குறது என்ன பண்ணுவாங்கன்னா, சார் உயிர் மட்டும்தான் சார் மிச்சம் அப்படின்னு. உண்மை தானே? நீங்கள் அப்படி தானே கொடுத்துருக்கீங்க நிறைய கமெண்ட்ஸ். நம்ம பல சேனலில் பேசியிருக்கோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி சார், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு உயிர் மட்டும்தான் சார் மிச்சமாக இருக்குது. என்னுடைய எல்லா விதமான விஷயங்களையும் பறிச்சிட்டாங்க, என்னுடைய சுதந்திரத்தை பிடிங்கிட்டாங்க, என்னுடைய சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டாங்க, நானே சில பேருக்கு என்னுடைய எல்லா விதமான சந்தோஷத்தையும் விட்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற நிலைமையில் விருச்சிக ராசிக்காரங்க இருக்கீங்க. அப்போ விருச்சிக ராசினா கோபமானவங்க, யாரனாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் தேல் மாதிரி கொத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள யாரையாவது வந்து வஞ்சிக்கிட்டே இருக்கிறது, யாரையாவது காயப்படுத்துறதா அவங்களுடைய வேலைன்னு ஒருத்தவங்க உங்களை சொல்கிறாங்கன்னா, என்னையை பொறுத்தளவு நான் சொல்லுவேன், அவங்க உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே நீங்கள் ஒரு இறைவனுடைய கிஃப்ட் தான். நீங்கள் அவ்வளோ அன்பு காட்டுவீங்க, அவ்வளோ அக்கறை வைப்பீங்க, எவ்வளோ நாளும் ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஒரு லிமிட்டுன்னு ஒன்று இருக்குல்ல இல்லையா? எவ்வளோ நாள் நான் உனக்கு பணிச்சு போகிறேன், உன் பாசத்துக்கு கட்டுப்பட்டு போகிறேன், உன் பாசத்துக்காண்டி நான் இறங்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. ஒரு லிமிட்டை தாண்டி, அதாவது 90% வரையும் லிமிட் இருக்குது அப்படின்னா அந்த 90% தாண்டி 92 95 தொடும்போது அப்போ யாருக்காக இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும். அது இயல்பு தானே. அப்போ நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தும் போது உடனே உங்கள் கூட உள்ள அந்த ஆப்போசிட் பார்ட்டி சொல்லுவாங்க, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீ என் மேலே வந்து கோவப்படுவேன், என் மேலே நீ பாசம் வச்சுக்கலாம் சொன்னனா இல்லையான்னு உங்களை அப்படியே திசை திருப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சுக்கிட்டு ஒரு சின்ன புண்டகையோட சின்ன அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு போட தயவுசெய்து கண்காணிக்க போயிரு அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையிலேயே பதில் சொல்லிடுவீங்க. சில பேர் கண்ணாலே பதில் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் எல்லா விதமான போராட்டங்களை ஓடி ஓடி சந்தித்து கொண்டிருக்கிற உங்களுடைய லைஃப்பில் 9ஆம் இடத்துல வரப்போகின்ற குரு பகவான் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்க போகிறார். மனதில் பட்டதை வெளிப்படையாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்க போகிறார். ஒரு ஒளி கிரகம் உங்களை பார்ப்பது மூலமாக, ஒரு உண்மையிலே சுப கிரகம் உங்களை பார்ப்பது மூலமாக உங்கள் லைஃப்பில் இனிமே தான் வெளிச்சம் ஏற்பட போகிறது. உண்மையிலேயே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போறீங்கிறது கணக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லா விதமான விஷயங்களையும் வெற்றி பெற போறீங்க. குடும்ப உறவுகளால் தனிமையில் தள்ளப்பட்ட நீங்கள், குடும்ப உறவுகள் உங்களுக்கு இனிமேல் உறுதுணையாக இருந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அணிவிக்க போறீங்க. நம்ம விருச்சிக ராசி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம்.
ஏன்னா நம்ம எப்படி வந்து விருச்சிகராசி பெண்களை வந்து கொண்டு போகலான்னா, விருச்சிகராசி பெண் ஒருத்தர் திருமணம் பண்ணுறாரு, விருச்சிகராசி பெண்ணை ஒருத்தர் லவ் பண்ணுறாருன்னா அவர் போன பிறவியில் செஞ்ச புண்ணியத்தினால தான் அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்க முடியும். ஆனால் அந்த பெண்ணை கல்யாணம் முடித்த பிறகு அவருக்கு பாக்கியம் கிடைச்சிருச்சு, அவருக்கு சந்தோஷம் கிடைச்சிருச்சு சொல்லி விருச்சிகராசி பெண்ணை காயப்படுத்தினாலோ கஷ்டப்படுத்தினாலோ மனதார ஒரு விஷயத்தை செஞ்சா அவன் இன்னொரு 7 ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவம் போகாது. இது உண்மை, சத்தியம். ஏன் இதை இப்படி சொல்கிறோம்? காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடத்ததிபதி செவ்வாய் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கனால எல்லா விதமான கர்மாவையும் சுமக்கக்கூடிய உங்கள் லைஃப்பில் பல கர்மாவை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு பாதிப்பு உண்டாகும் என்பது உண்மை. அப்போ விருச்சிகராசி பெண்களை இப்படி பண்ணக்கூடியவங்களுக்கு தான் பிரச்சனை. கல்யாணம் பண்ணவங்களுக்கு என்றைக்குமே சந்தோஷமாக வச்சுக்கிட்டவங்களுக்கு பிரச்சனையே வராது. அவங்க சிரித்த முகத்துடன் தன்னுடைய கணவனையோ தான் கூட பிறந்த உறவுகளையோ தான் லவ் பண்ண காதலையோ சிரித்த முகத்துடன் பார்த்தா அவங்க ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சியை சந்தித்து போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் குரு பகவானுடைய பார்வை மூலமாக நம்ம விருச்சிகராசி பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க, மனதார சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கி, உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க. ஸோ உங்களை அதாவது உறவுகள் தான் இப்படி கஷ்டப்படுத்துச்சே, என் குழந்தையே கூட என்னை இப்படி கஷ்டப்படுத்துதே அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைகள் இனிமேல் உங்கள் அன்பை உங்கள் மேலே முழுமையான அன்பு காட்டுவாங்க, உங்களுடைய தியாகத்தை புரிந்து கொள்வாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். காதலில் சிக்கி தவிச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில் உள்ள விருச்சிகராசி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இனிமே காதலில் வெற்றியை காண்பீங்க. காதல் திருமணம் முடிக்கணும்னு காத்திருக்கிற விருச்சிகராசி என்பவர்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் காதல் திருமணம் முடிப்பதற்கான சாத்தியம் உறுதியாக ஏற்படும். யாருக்கு திருமணம் நடக்குதோ இல்லையோ விருச்சிகராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உறுதியாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய பிரச்சனை இருக்குது சார், இந்த ஒற்றுமை எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற விருச்சிகராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உறுதியாக உங்களுடைய பார்ட்னர் உங்கள் மேலே அன்பு காட்டி உங்களுடைய உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே முழுமையான பாசம் காட்டுறாங்க. கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த குரு பயிற்சி காலங்களில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல விதமான முன்னேற்றத்தை நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னு நினச்சா நம்முடைய விருச்சிகராசி என்பர்கள் முருகன் வழிபாடு செய்வது மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற துடியான தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய காவல் தெய்வங்களை கும்பிடுவது மூலமாக உங்கள் லைஃப்பில் எல்லா பிரச்சனையும் சரியாகும். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த அம்மன் அல்லது எந்த தெய்வம் காவல் தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் அல்லது தெரியலனா கேட்டு உங்களுடைய ராசி அல்லது உங்களுடைய நட்சத்திரத்தை போட்டு அந்த தெய்வத்தை நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ அதன் மூலமாக அந்த தெய்வத்துடைய முழு காவல் முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால நீங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுங்க. மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய மாற்றம் குருவின் அருளாலும் உங்களுடைய முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தாலும் வெற்றி காண்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ தனுசு ராசி நேயர்கள் அவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்டதாக இருக்க போகுது? அர்த்தாஷ்டம சனியில இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு குருவினோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. அவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒருபடி மேல முன்னுக்கு போகலாம்? அதே எங்க நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். தனுசு ராசி என்பர்கள் காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் தான் மேடம் தனுசு ராசி. நம்ம தனுசு ராசி என்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிக்கல்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தனக்கு கூட இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட வந்து உதவி செய்வாங்க. தன்னுடைய காயத்தை கூட என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக அப்படி தடவிட்டு அதுக்கு மருந்துலாம் போடாமல் கூட தான் கூட இருக்கவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடிய பண்பு உண்மையிலே தனுசு ராசி இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம். அப்போ நம்ம தனுசு ராசிக்காரங்க ஃபுல்லாருமே ஒரு
இக்கட்டான சுச்சுவேஷன் போயிடுவாங்க. இவங்கள மாதிரி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன், யாருக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்க மூலமாக ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை சிக்கலை மாட்டுவாங்க, எப்படியாவது மாட்டிக்கிடுவாங்க. என்னோட லைஃப் இப்போ தாயா முடிஞ்சிச்சியா அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது அவங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தால் அப்படியே டோட்டலாக அது சேஞ்ச் ஆகிடும். இறைவன் இருக்கான் அப்படிங்கிறத தனுசு ராசியை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக உணர்ந்தவர்கள். ஸோ இப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு இவங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். அப்போ அவர் 8ஆம் இடத்துக்கு போகிறனால இன்னும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, குரு பகவான் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற கேள்விகள் பல தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் மேடம், மற்ற ராசியின் அதிபதிகளுக்கெல்லாம் 8ஆம் இடத்துல போனால் பிரச்சனை தான். ஆனால் குருவுக்கு மட்டும் அவர் 8ஆம் இடத்துக்கு போனால் வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி யாரு? குரு. அவரே உச்ச வீட்டுக்கு போகிறார், அவருக்கு பிடிச்ச வீட்டுக்கு தானே போயிருக்காரு. அப்போ இனிமே தான் அவருடைய ஆட்டம் உங்களுக்கு சிறப்படைய போகுதுன்னு. இவ்வளவு நாட்களாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்தார். ஏற்கனவே தனுசு ராசிக்காக கல்யாணம் முடிச்ச பிறகு தான் பிரச்சனை, போராட்டம், கவலை, வருத்தம், துன்பம்னு அதிகமாக புலம்பக்கூடிய விஷயங்களே இருக்கும். நான் ஏன் கல்யாணம் முடிச்சேனே தெரியல, கல்யாணம் முடிச்சதுலேருந்து என் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது பூராட நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 60% பூராட நட்சத்திரக்காரங்க திருமண வாழ்க்கையில் பல அன்பர்கள் ஒரு லைஃப்பை நம்பி ஏமாந்து இன்னொரு லைஃப்பை தொடர வேண்டிய சூழ்நிலை 60% பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படும். இது கரெக்டாங்கிறத யாரெல்லாம் லைஃப்பில் முதல் லைஃப்பை தொலைச்சிங்க, நம்பி ஏமாந்தீங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு தனுசு ராசிக்கு திருமணத்துக்கு பிறகுதான் நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நான் கல்யாணம் முடிச்சசா என் சந்தோஷத்தை இழந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க. அது பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும். இப்போ குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போய் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்க போகிறார். அதாவது தனுசு ராசி அப்படின்னு நடுவில் இருக்கு. குரு தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக தனுசு ராசிக்கு 12ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்க்க, தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக தனுசு ராசிக்கு 2ஆம் வீடான மகரத்தை பார்க்க. அப்போ சென்ட்ரல் யார் இருக்காங்க? நம்முடைய தனுசு இருக்காங்க. எப்படி நம்முடைய உயர்திரு பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கு பாதுகாப்பு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோமோ, எப்படி உயர்திரு நம்முடைய சீஃப் மினிஸ்டருக்கு பாதுகாப்பு கட்டாயமாக கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு எஸ்கால்லாம் கரெக்டாக போட்டு அவங்கள நம்ம ஒரு பாதுகாப்பாக கொண்டு போகிறோமோ, அதே போல் எப்படி நம்மளது உயர்திரு குடியரசுத் தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையம் கொடுத்து அவங்கள நம்ம வழி நடத்துகிறோமோ, இது எல்லா நாட்டிலையும் எல்லா தலைவர்களுக்குமே ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஸோ அது ஏன் கொடுக்காங்கன்னா அவங்க எதிர்பார்க்கல, நம்ம கொடுக்குறோம், நமக்கு இவங்க முக்கியத்துவம்னு. அதே மாதிரி தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உண்டு, பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு, குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை உண்டு, திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. வெளிநாடு போகணுங்க, ரொம்ப நாள் ஆசைப்படுறேன், கண்டிப்பாக வெளிநாடு போகணும் சார். இடம் விட்டு இடம் மாறணும், இந்த இடத்துலேருந்து எப்படியா வேறு இடத்துக்கு வேலை போகணும்னு ஆசை இருக்குது சார். ஸோ ஆனால் என்னுடைய மேல் அதிகாரி என்னை டாமினேட் பண்ணி போகவே விட மாட்டேங்காங்க, என் கூட வேலை பார்த்தவங்களும் இது சதி பண்ணுறாங்க. ஸோ எப்படியா இடமாற்றம் கிடைச்சிருமா? உறுதியாக இடமாற்றம் கிடைக்கும். ஸோ அதுவும் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் உண்டு. ஓகேவா? அதே போல் நிம்மதியாக தூங்கவே இல்லை சார் அப்படின்னு நினைக்கிற தனுசு ராசிக்காக நிம்மதியாக தூங்க போறீங்க, நிறைய மாற்றத்தை சந்திக்க போறீங்க. தனுசு ராசிக்காரங்க பல அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று தான் பார்க்குற வேலையை அப்படியே கற்றுக்கிட்ட வேலையை 10 வருஷமா 15 வருஷமா அனுபவத்தில் கற்றுக்கிட்ட வேலையை பக்கத்தில் அன்னைக்கு புதுசாக சேர்ந்தவங்களுக்கு கூட ஓப்பன் டிக்கலாக சொல்லி கொடுப்பீங்க. இது உங்களோட இயல்பான குணம். நம்ம கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டோம், அவன் கஷ்டப்படாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு குருவாக இயங்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. சார் 4 தனுசு ராசிக்காரங்களாச்சும் டீச்சராச்சும் வாழ்ந்துருப்பீங்க சார். நீங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லையோ, 4 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனநிலை எப்பொழுதுமே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. அதே போல் பார்த்தீங்கன்னா, சந்தோஷமே இல்லாத நிலையில்
கிட்டத்தட்ட உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து ஒரு 1.5 வருஷமா அல்லது 1.25 வருஷமா உங்கள் சந்தோஷம் துளைக்கப்பட்டது. சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டிய நீங்கள் சிரிப்புனா என்னன்னு கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறீங்க. ஸோ இப்போ அந்த 4ஆம் இடத்தை உங்களுடைய ராசியின் அதிபதி 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால உங்கள் சந்தோஷம் நிலையாக இருக்க போகுது. உங்களுடைய மகிழ்ச்சி உண்மையாக வெளிப்படையாக வரப்போகுது. வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடு கட்டுவீங்க. வண்டி வாகனம் வாங்க நினைக்கிற தனுசு ராசிக்காரங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. ஸோ அம்மாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நிறையா செலவழிச்சிட்டேன், அம்மாவால் நிறைய பிரச்சனை வந்துருச்சு, என்னுடைய அம்மா என்னை புரிஞ்சுக்கிறாம என்னுடைய மனைவி கூட சண்டை போடுறாங்க, என்னுடைய கணவர் கூட சண்டை போடுறாங்க, ஸோ இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வராதா, அம்மாவை எதிர்த்து பேச முடியல அப்படின்னு நினைக்கிற தனுசு ராசிக்காரங்க இனிமேல் சங்கடப்படாமல் சந்தோஷமாக வாழ போகிறீங்க. பொதுவாகவே தனுசு ராசி என்பவர்களுக்கு கணவர் மூலமாக, கணவருடைய குடும்பத்தார் மூலமாக நிறைய சிக்கல்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள் வரும். கணவர் புரிந்து கொண்டால் கணவருடைய குடும்பத்தார்கள் உங்களை எதிர்ப்பாங்க, அல்லது குடும்பத்தார்கள் புரிந்து கொண்டால் உங்கள் கணவர் உங்களை புரிஞ்சுக்க மாட்டார். ஸோ இது இயல்பாகவே உங்களுக்கு ஒரு பாதிப்பாக இருக்குது அப்படின்னு உண்மை என்றால் இதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக சரியாயிடும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இதெல்லாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை மிகப்பெரிய வெற்றி காண்பீங்கிறது உறுதி. நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் கிடைக்கும்னா, தனுசு ராசி என்பர்கள் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை மாதத்துக்கு ஒரு முறையாவது வியாழக்கிழமையில் கொண்டக்கடலை மாலை உங்கள் கையினால் கொண்டக்கடலை கோர்த்து, அல்லது உங்கள் வீட்டில் உள்ள நபர்கள் மூலமாக கொண்டக்கடலை கோர்த்து, ஓகேவா, மஞ்சள் நூலில் கோர்த்து 21 கொண்டக்கடலை கோர்த்து நம்முடைய நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு மாலையாக போடணும். ஸோ போடும்போது உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். யார் யாரெல்லாம் நான் சொல்கிற வழிபாடை மனசார ஏற்றுக்கிட்டீங்களோ, நான் சொன்ன விஷயங்களை மனசார ஏற்றுக்கிட்டீங்களோ, நீங்கள் அனைவரும் ஸ்ரீ குருவே போற்றி, குரு பகவானே போற்றி, குருவே சரணம், குருவடி சரணம் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. குருவுடைய அருளாலும் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் சிறப்பாக இருக்க போகிறது உறுதி. மகரம் ராசி நேயர்கள் 7.5 சனிலேருந்து அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருச்சு. இந்த குரு பயிற்சி அவங்க லைஃப்ல எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரப்போறாரு குரு அப்படின்றத எங்க நேயர்களுக்கு சொல்லுங்க. இவங்க மகர ராசிக்காரங்க எந்த மாதிரி வழிபாடுகளை செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்க. மகர ராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேடம், மகரம் ஒரு சிகரம் தொடக்கூடிய வாழ்க்கை இனிமேல் தான் உண்டாகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதியாக வந்தனால, அதுவும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்தனால, கர்மாக்குரிய கிரகமான சனி பகவானுடைய ராசியின் அதிபதியாக இவங்க பிறந்தனால, இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய அனுபவ பாடமே மிகப்பெரிய பொக்கிஷம். இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மகர ராசி என்பவர்களுக்குமே வாழ்க்கை வரலாறு மிகப்பெரிய ஒரு சரித்திர பதிவிடுற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ தூரம் அனுபவ பாடங்களை கற்றுருப்பாங்க. சிறு வயசுலேருந்து ஒரு 13 வயசு 12 வயசுலேருந்து நான் என்னோட குடும்பத்துக்காக, என்னுடைய உறவுக்காக, என் கூட பிறந்த உறவுகளுக்காக நான் எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுத்து வேலைக்கு போனேன், வேலை போய்கிட்டே படித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னா மகர ராசிக்காரன். மற்றவங்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் மகர ராசிக்காரன். உண்மைதானே? நீங்கள் அப்படித்தானே தீர்வு கொடுப்பீங்க. உங்களுக்கு 1000 பிரச்சனை ஓடி இருக்கும், நீங்கள் அதை பற்றிலாம் கண்டுக்கிற மாட்டீங்க. உங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, என்னென்ன பிரச்சனை அப்படி இந்த உரிமையோடு கேட்பீங்க. நான் சொல்லுங்கள், நான் சரி பண்ணி தரேன், சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நான் என்ன முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டா இல்லையா? அதே போல் இந்த ரோட்டில் சாலையோரமாக இருக்காங்களா மேடம், அந்த நம்மளுடைய வயதான முதியவர்கள், ஆதரவற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற சில அன்பர்கள், அதே போல் நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகள் சில பேர் ரோட்டில் சாலையோரமாக இருக்காங்கன்னா, யார் காசு கொடுக்காங்களோ கொடுக்கலையோ, யார் உதவி செய்கிறாங்களோ செய்யலையோ, மகர ராசிக்காரங்க உதவி செய்யாமல் போகவே மாட்டாங்க. தன் கையில் எவ்வளோ இருக்கோ அதை தூக்கி கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் மகர ராசிக்கு அதிகமாக இருக்கும். சில மகர ராசிக்காரங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னா, சாப்பாடை வாங்கி கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சு வாழ்ந்த வாழ்க்கை நிறையா இருக்கும்.
சம்டைம் அப்படி கொடுக்காம போயிட்டீங்கன்னா நீங்கள் அன்னைக்குள்ள தூங்கவே மாட்டீங்க. அந்த அம்மா சாப்பிடாம இருக்காங்களே, அந்த அம்மா சாப்பிடாம இருக்காங்களே, சாப்பிடாம இருப்பாங்களோ, சார் நம்ம கொடுத்துருக்கலாம், காசு நம்ம கையில் இல்லையே, இந்த சுச்சுவேஷன் நம்ம இருந்தது நமக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எண்ணம் இருக்கக்கூடிய மகராசியான அதிகமான அன்பர்கள் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இப்படிப்பட்ட எல்லா அன்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இறக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷத்தில் பல அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டீங்க. 7.5 பிணி விலகுனாலும் இன்னும் உங்களுடைய இன்னல்கள் விலகலை அப்படிங்கிறது உண்மை. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்ச இடத்துல இப்போ வருகின்ற இந்த அற்புதமான பொற்காலம் மகர ராசிக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கு. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இனிமேல் உங்களுக்காக வாழ போகிறீங்க, உங்களுடைய எதிர்காலத்துக்காக வாழ போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனால் நீங்களும் நினைக்கிங்க இல்லையா, டெய்லி தூங்கும்போது படுக்கிறதுக்கு முன்னாடி இனிமேல் நமக்காண்டி வாழணும், நமக்காண்டி தான் இருக்கணும், நம்ம ஏமாந்ததெல்லாம் போதும், இனிமேல் யார் எந்த உதவி கேட்டாலும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு லட்சியம் கூட பல மகர ராசிக்காரங்க எடுத்திருப்பீங்க. நைட்டு பகலில் கதவை தட்டி உங்கள் பேரை சொல்லி அல்லது உங்களை கூப்பிடுற உறவுகளை சொல்லி உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டுட்டா சட்டுன்னு உதவி செய்யக்கூடிய பண்பு உங்களுக்கு இயல்பாகவே வந்து. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்கள் ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. உங்களுக்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அதே போல் நம்முடைய மகர ராசி என்பவர்களுடைய முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்குது. இவ்வளோ நாட்களாக எவ்வளோ தடைகள் வந்திருக்கும், எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் தெரிந்துட்டு உங்களால் தான் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியுங்கிற தன்னம்பிக்கையுடன் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி. உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும், திருமணம் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஒன்று உங்களுக்கு திருமணம் முடிக்கலாம், அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் முடிக்கலாம், அல்லது இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் குரு பகவானுடைய அருளால் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற உண்மை. ஸோ சில மகர ராசிக்காரங்களாம் சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம், சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய பாக்கியம்னா கிரகங்கள் ரீதியாக வாய்ப்பு இருக்குது. இதில் உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் அதாவது உன்னிப்பாக சொல்ல முடியும், கண்டிப்பாக சொல்ல முடியும். நீங்கள் இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக கிரகங்கள் கொடுக்கின்ற பொக்கிஷம். சார் கல்யாண வாழ்க்கையாக திருமணம் முடித்து நிறையா பிரச்சனை சந்திச்சுக்கிருக்கோம், இந்த பிரச்சனை சரியாயிருமான்னா உறுதியாக உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களை எவ்வளோ பெரிய சிக்கல்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது இப்போ உள்ள காலகட்டங்களில் குருவுடைய அருளால் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை பெற்று உங்களுடைய உறவு உங்கள் கூடவே இருக்கிறதுக்கான பாக்கியம் உண்டு. சில மகராசிக்காரங்களுக்கு திருமணம் முடித்து நிறைய பிரச்சனையை சந்தித்து பிரிஞ்சிட்டிங்க அப்படின்னா 2வது திருமணத்துக்கான பாக்கியத்தை குரு பகவான் கொடுக்க உறுதியாக 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள் 2வது திருமணம் நடக்கக்கூடிய சாத்தியம் உண்டு. சொந்தமாக தொழில் தொடங்கி தொழிலில் நிறைய நட்டத்தை அடைய வேண்டிய சூழ்நிலை, தொழிலில் வெற்றி பெற முடியலைங்கிற கவலையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் உறுதியாக தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்க போகிறீங்க, மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை சம்பாதிக்க போகிறீங்க. உறுதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. எங்கே நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, யாரால் நிராகரிக்கப்பட்டீங்களோ, எந்த தப்புமே செய்யாமல் உங்கள் மேலே குற்றம் இருக்குன்னா அந்த இடத்துல உங்களுடைய திறமையை நீங்கள் ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் குரு பகவான் கொடுப்பார் என்பது உண்மை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குரு பகவானுடைய எனர்ஜி பவரை வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பசாமியை வழிபாடு செய்யுங்க. காவல் தெய்வமான கருப்பசாமியை மனசார கைப்பிடிச்சுக்கோங்க. நீ தான்ப்பா எனக்கு உறுதுணை அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு கிழமை போய் அவரை போய் பார்த்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு கிழமையை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் போய் அவரை போய் பார்த்து எனக்கு இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய செயல்பாடு மூலமாக நன்மையாகவே நடக்கட்டும்பான்னு சொல்லி வேண்டிட்டு, கருப்பா நீயே எனக்கு உறுதுணை அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு வாங்க. குருவோடைய அருளாலும் கருப்பசாமியோடைய துணையாலும்
உங்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு. நான் சொன்ன வழிபாடை மனசார ஏற்றுக்கிட்ட என்னுடைய மகர ராசி அன்பர்கள் உறுதியாக கீழே கமெண்ட்ஸில் கருப்பசாமியே எனக்கு உறுதுணையாக இருங்க, கருப்பசாமியே என்னுடைய துணை அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. மாற்றமும் ஏற்றமும் மகர ராசிக்கு குருவுடைய அருளாலும் கருப்பசாமியுடைய துணையாலும் உறுதியாக கிடைக்கும். கும்பம் துன்பம். சோசியல் மீடியால பாத்தீங்க அப்படின்னா கும்பம் கிடையாது துன்பம்னு வச்சுக்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கும்பராசிக்காரங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பாதசனி வேற நடந்துகிட்டு இருக்கு. இந்த குரு பயிற்சியாவது அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நன்மைகளை வந்து செய்ய போகிறார் அப்படின்றத சொல்லுங்க. கும்பராசிக்காரங்க எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் செஞ்சாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்? கும்பராசி அன்பர்களுக்கு, கும்பராசி நீங்கள் சொன்ன மாதிரி பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான இன்னல்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்தில் பல அனுபவங்களை கற்றுக்கிட்டவங்க தான் நீங்கள். அதுவும் கும்பராசிக்கு இப்போ குருபவன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ 6ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-50% பொருந்தக்கூடிய நிலை. ஆனால் 6ல் போனால் உண்மையிலே அற்புதங்களை வழங்கப் போகிறார் என்பது உண்மை. 6ஆம் இடத்துல குருபகவான் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்னென்ன மாற்றங்கள்லாம் கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வெற்றி கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய ராசியின் அதிபதியை அவர் சேர்ந்து பார்க்கறதுனால மனசில் எவ்வளோ குழப்பங்கள் இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நிலைமைகளில் மாற்றம் உண்டு. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய குடும்ப உறவுகள் இனிமே தான் உங்களை புரிஞ்சு நடக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். பொதுவாகவே கும்பராசி பெண்கள் திருமண வாழ்க்கையில் இந்த காதல் திருமணம் முடித்த கும்பராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், நீங்கள் படுற பாடு பெரும்பாடு. காதல் பண்ணும்போது உங்களுடைய லவ்வர் உங்களை போல உண்டான்னு சொல்லி வாழ்க்கையில் உங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி கொடுத்துருப்பாங்க. உங்களை புரிஞ்ச மாதிரி அவ்வளோ தூரம் செயல்படுத்தியிருப்பாங்க. ஆனால் திருமணம் முடித்த பிறகு ஏன் முடித்தோம் எதுக்கு முடித்தோங்கிற மாதிரி அவங்களுடைய ஆட்டம் வேறு மாதிரி இருந்திருக்கும். உண்மையான அன்பு உங்கள்கிட்ட கிடைக்கும் போது போலியான உறவை தேடி போயிருப்பாங்க. போலியான அன்பை நம்பி ஏமாந்துருப்பாங்க. அந்த ஏமாந்தது கூட இன்னும் உணராமல் உங்கள் மேலே பழி சுமத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னால தான் சொல்லி உங்கள் மேலே காயப்படுத்தியிருப்பாங்க. உங்களை அந்தளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்பயும் கூட நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இருக்கட்டும், நான் இன்னும் உங்கள் மேலே அந்த அன்பு வச்சுருக்கேன். நான் வச்ச அன்பு பொய் கிடையாது. ஆனால் நீங்கள் என்னை போலியாக நடிச்சிங்கிறத நான் இப்போ உணர்ந்துட்டேன். ஆனால் என் மேலே நீங்கள் அன்பு காட்டுவீங்க நம்பிக்கையில் இருக்கேன் அப்படிங்கிற பல கும்பராசி பெண்கள் மன நிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. பல கும்பராசி ஆண்களுமே இந்த மனநிலை இருப்பதற்கான வாய்ப்பு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உறுதியாக குருவுடைய அருளால் உங்களுடைய அன்பை முழுமையாக புரிந்து கொண்டு உங்களுடைய பார்ட்னர் உங்களை தேடி வந்து அன்பு காட்டக்கூடிய பாக்கியம். அதே போல் கும்பராசி நபர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய முயற்சியின் மூலமாக எடுக்கிற அத்தனை விதமான விஷயங்களும் வெற்றி உண்டு. நீங்கள் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன் செலிப்ரிட்டி ஆகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கலைத்துறையில் இருந்தாலும் சரி, சின்னத்திரையில் இருந்தாலும் சரி, அல்லது யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சமூக வலைதளங்களில் என்னென்ன சமூக வலைதளங்கள் மூலமாக உங்களுடைய திறமையை நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும்னு காட்டுறீங்களோ அந்த எதிர்பார்ப்பு இப்போ நிறைவேற போகுது. உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய மாற்றத்தை அடையும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அதே போல் சொந்த தொழிலில் நிறைய போட்டி பொறாமைகள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கீங்க. நீங்கள் யாரையும் போட்டியாக நினச்சதில்லை, யாரும் அழியணும்னு நீங்கள் நினச்சது கிடையாது. நீங்கள் எல்லாரையும் வாழ வச்சு தான் பழக்கம். யாரையும் ஏமாற்றி உங்களுக்கு பழக்கமே கிடையாது. சுட்டு போட்டால் கூட அது கும்பராசி நண்பர்களுக்கு வராது. சூடு வச்சாலும் வராது அப்படின்னு நம்ம வில்லேஜில் தான் சொல்லுவாங்க. எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அப்படி எண்ணத்தில் வரவே மாட்டீங்க. ஸோ ஆனால் உங்களுக்கு போட்டி மட்டும் ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் வைப்பாங்க. உங்களை டார்கெட் பண்ணுறதை அவங்களுடைய லட்சியமாகவே வச்சுருப்பாங்க. அப்போ சூழ்ச்சினால் உங்களை நிறைய வீழ்த்திருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வெற்றி பெறுவீங்க.
தொழிலில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், தொழிலில் மிகப்பெரிய வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. புதிதாக தொழில் தொடங்கணும் ஆசைப்படுற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதிய தொழில் தொடங்குவீங்க. தொழிலில் அதிக லாபம் சம்பாதிப்பீங்க. வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள தடைகளை விளக்கக்கூடிய வாய்ப்பு கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பராக இருக்குது. அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க கும்பராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சாத்தியம் உறுதியாக உண்டு. எல்லா விதமான ஏற்றங்களும் குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு, உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகிறார். ஒரு கும்பராசிக்காங்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னோம்னா அதை நீங்கள் என்ன ஒரு சூழ்நிலையும் சொல்லவே மாட்டீங்க, வெளிப்படையாக சொல்லவே மாட்டீங்க. என் மேலே நம்பிக்கை வச்சு சொன்னாங்க. அந்த ரகசியத்தை அதாவது ஒரு பாதுகாக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் உண்டு அப்படின்னா, ராசியில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். ஸோ அப்போ பத்ரகாளியம்மன் வழிபாடு உங்கள் லைஃப்பில் சூப்பராக இருக்கும். ராகால வேளையில் பத்ரகாளியம்மன் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு, உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடும், கஷ்டங்கள் எல்லாமே கடந்து போயிடும். ஸோ இதை நீங்கள் உணர்வுபூர்வமாக பண்ணி பாருங்கள், லைஃப் சூப்பராகும். கும்பராசி அன்பர்கள், நான் சொன்ன மாதிரி ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய நபர்கள், கீழே காமெண்ட்ஸில் நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சு, யாரால் ஏமாற்றப்பட்டீங்கிறத சொல்லுங்கள். அதே போல் உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி உறுதியாக நான் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி காலங்களில் நான் சொல்லக்கூடிய வழிபாடு பத்ரகாளியம்மனை போற்றி, ஸ்ரீ பத்ரகாளியம்மனை போற்றி போற்றி போற்றியும் போட்டு ஸ்ரீ துர்க்கை அம்மனை போற்றி கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மீனத்துக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜென்ம சனியின் மூலமாக குரு பயிற்சி ஆகிறார். இந்த குருவானவர் மீனத்துக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய போகிறார், மீன ராசி வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எங்க நேர்களுக்காக சொல்லுங்க. குறிப்பாக அவங்க எந்த மாதிரியான வழிபாடுகளை செஞ்சாங்க அப்படின்னா அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கலாம் அப்படின்றத நேர்களுக்கு சொல்லுங்க. மீன ராசி அன்பர்களுக்கு மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்மத்தில் சனி பகவான் அவர் படுத்தின பாடு பெரும்பாடு அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மீனராசிக்காரங்க 2022 ஆரம்பத்துலேருந்து வச்சுக்கோங்களேன், இல்லை பிற்பகுதியிலேருந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2026 கரண்ட் பொசிஷன் வரையும் இவங்க எல்லா உறவுகளாலும் ஏமாற்றப்பட்டாங்க. நம்பி நம்பி ஏமாந்த லிஸ்ட்டில் நானும் ஒருவன் அப்படின்னு கை தூக்கக்கூடிய அளவு தான் மீனராசிக்காரங்க இருக்காங்க. மிகப்பெரிய ஏமாற்றம் ராகு பகவான் கொடுத்தார். அதுக்கப்புறம் ராகு சனி பகவான் வீட்டுக்கு போயிட்டு சனி பகவானை ட்ராவல் பண்ண சொல்லி மேலே அப்டேட் பண்ணிட்டாரு. அப்போ சனி பகவான் வந்த பிறகு கிட்டத்தட்ட யார் யாரெல்லாம் போலியானவங்க, யார் யாரெல்லாம் கூட இருக்கவங்கள உண்மையானவங்க அப்படிங்கிற சூழ்நிலையை புரிய வச்சார் நம்முடைய மீனராசி என்பது. நம்ம மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தங்க நகைக்கு ஆசைப்படவே மாட்டாங்க. தான் இருக்க தங்க நகையை கழட்டி மற்றவங்களுக்கு பிரச்சனை கழட்டி கொடுக்கக்கூடிய முதன்மையான நபர்கள் நம்மளுடைய மீனராசிக்காரங்க. ஸோ கொடுத்த நகை திரும்ப வந்துச்சான்னு கேட்டு பாருங்க, வந்திருக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்களுடைய கஷ்டத்தை அறிந்து இவங்க கொடுத்த பணமோ நகையோ திரும்ப வந்துருச்சுன்னா அது அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு நட்பினாலையும் உறவுகளாலையும் நிறைய துரோகத்தை, நிறைய ஏமாற்றங்களை சந்தித்த மீன ராசி, மீளா துயரத்தில் இருக்கக்கூடிய மீன ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் ராசியின் அதிபதியாக இருப்பதனால அவர் இப்போ 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருவது அற்புதத்தின் அற்புதம், மிகப்பெரிய அற்புதம். தன்னுடைய உச்ச வீட்டில் இருக்க குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக ராசியவே பார்க்காருங்க. இது மிகப்பெரிய பொக்கிஷமான காலம், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை கூட்டு வச்சு கேட்டு பாருங்க, கடந்த ஒரு 6 மாதம் 7 மாதம் அவங்க பட்ட கஷ்டம், அவங்க பட்ட கவலை, அவங்க பட்ட வருத்தங்களாம் சொல்லி மாளாது. எல்லா போராட்டங்களையும் சந்திச்சிட்டாங்க, எல்லா கஷ்டத்தையும் சந்திச்சிட்டாங்க. ஸோ இந்த நிலையில் இனிமே தான் அவங்க லைஃப்பில் பிரகாசம் என்பது கிடைக்கப்படும்.
ஒரு ஒளி கிரகம், அவங்களுடைய ராசியின் அதிபதி ஒளி கிரகமாகிய குரு பகவான் ஒரு இருட்டு கிரகமான சனி பகவானை பார்ப்பதுனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிரகாசம் அதிகப்படுறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இனிமேல் தான் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு யார் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்காங்களோ, சார் நிச்சயம் ஒன்றும் கேன்சல் ஆயிடுச்சு, சார் திருமணம் முடிக்க எவ்வளோ ட்ரை பண்ணுறோம் முடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற நம்முடைய மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குரு பகவானுடைய பார்வை ராசியில் விழுறதுனால, ராசியில் இருக்க சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறனால ஆட்டோமேட்டிக்காக திருமணம் நடந்துடும். குரு சனி இணைவு, குரு சனி பார்வை என்பது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய செயல்பாடு அப்படிங்கிறது உண்மை. அதுக்கடுத்து கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டத்தையும் கல்யாணம் முடிச்சப்பறம் தான் சந்தித்தேன், நான் புரிஞ்ச முயற்சி பண்ணியும் புரிந்துக்கிறவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுடைய வாழ்க்கை துணை இனிமே இவங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு காட்டுவாங்க, உங்கள் மேலே அக்கறை காட்டுவாங்க. உங்களுக்காக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை அவங்களே ஏற்படுத்தி உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறது உண்மை. சார் கல்யாணம் முடிஞ்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு சார், 3 மாதம் கூட வாழல, 3 நாள் கூட வாழல, 3 வருஷம் கூட வாழல, 30 வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கை இந்த 3 வருஷத்தில் முடிஞ்சிருச்சு. ஸோ மேபி இந்த 3 அப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் சில பேருக்கு 5ஆக கூட வரலாம். சரியா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு உறுதியாக 2வது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு 2வது திருமண பாக்கியம் நடத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ அந்த திருமணமாச்சும் நல்லா இருக்குமா? ஏன்னா எங்களுக்கு 2வது திருமண வாழ்க்கையும் ஃபெயிலியர் ஆகின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா கிடையவே கிடையாது. 2வது திருமண வாழ்க்கை மீனராசி என்பவர்களுக்கு நடக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கை உறுதியாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலாக இருப்பதற்கான பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. உங்களுடைய 11ஆம் இடத்த அதிபதி 6, 8, 12 மறையலைன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இது கிரக ரீதியான உண்மை. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்கணும், உங்கள் மேலே அன்பு செலுத்தணும், உங்களுக்கான அக்கறை காட்டணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய குழந்தைகள் உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க, அக்கறை காட்டுவாங்க, மகிழ்ச்சி காட்டுவாங்க, மன நிம்மதியை கொடுப்பாங்க அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை என்பது நன்மை. சரிங்க, இவ்வளோ நன்மை இருக்குது, இவ்வளோ உண்மை இருக்குது, நான் வெளிநாடுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னா வெளிநாடு ட்ரை பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் எப்போ ட்ரை பண்ணாலும் செப்டம்பர் மாதத்துக்கு மேலே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யுங்க. குரு பயிற்சியான பிறகு மதுரை மீனாட்சி அம்மனை போய் மனசார பார்த்து வழிபாடு செய்யுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன், ஸோ ரொம்ப லாங்கில் இருக்கேன், போக முடியல சார் அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் இருக்க சிவன் கோயிலில் போய் மறக்காமல் சுக்கிர ஓரையில் போய் மனசார வழிபாடு செய்யுங்க. சிவனையும் அம்மனையும் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக ஏற்படுங்கிறது உண்மை. அதே போல் மதுரை மீனாட்சி அம்மனுடைய புகைப்படத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட செல்ஃபோனில் டிஸ்பிளேல வச்சு பாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு ஏமாற்றமும் ஒரு கஷ்டமும் வருதோ அம்மனுடைய முகத்தை பாருங்க, நீங்கள் அகிலத்தையும் ஆளக்கூடிய சக்தியை பெற்ற மாதிரி நீங்கள் உணர்வீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை மனதார ஏற்றுக்கொண்ட நம்மளுடைய மீனராசி என்பவர்களாகிய நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கீழே மதுரை மீனாட்சி அம்மனை போற்றி 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 நம சிவாய நம சிவாய நம சிவாய அப்படின்னு இந்த மந்திரத்தை கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. கொடுக்கும்போது உங்களுடைய நட்சத்திரத்தை போட்டு உங்கள் பேரை கொடுக்கறது உங்களுடைய இஷ்டம்தான். ஸோ பேரை போடுறீங்களோ இல்லையோ உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி நீங்கள் கீழே டைப்பிங்கில் கொடுங்க. ஸோ ஏற்றங்களும் மாற்றங்களும் குருவுடைய அருளாலும் மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆசீர்வாதத்தாலும் சிறப்பா இருக்க போறீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ 12 ராசிகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை நம்ம ஜோதிடர் நமக்கு தெளிவான விளக்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கப்புறமாவது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துடாதா, முன்னேற்றம் வந்துடாதான் ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்துரும் அப்படின்றதுல கடுகளவும் சந்தேகம் கிடையாது. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நேயர்களே, நம்ம மேம் சொன்ன மாதிரி நீங்க நம்முடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை தரப்போறார் அப்படிங்கிறத உங்களுக்கு குரு பயிற்சி பலன் நான் தெளிவா சொல்லியிருக்கேன்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான குரு பயிற்சிக்கான பொது பலன் தான். இதை தாண்டி உங்களுடைய மனசுல ஏகப்பட்ட கேள்வி இருக்கலாம், ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கலாம். இது ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கும் ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்களுக்கும் ஒரு சரியான பதிலளிக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர் அப்படிங்கிற விவரங்கள், தற்போது நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, தற்போது எந்த நாட்டுல இருந்து பேசுறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் சென்றடையுது. நான் இருக்கிறது சென்னையா இருந்தாலும் நம்ம எல்லா நாடுகளுக்கும் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நான் வந்து பேசக்கூடிய அளவுக்கு நம்ம சேனல் வந்து அவ்வளவு தூரம் பிரபலமாயிருக்கு. ஸோ அப்ப நீங்க எந்த நாட்டுல இருந்து பேசுறீங்க சொன்னாதான் நான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டயத்தை நம்மளுடைய கம்பெனியில தருவாங்க. அப்ப நீங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், என்ன நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது நார்மல் கால் மூலமாகவோ உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், கால் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, உங்களுடைய மனதில் உள்ள ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் கண்டிப்பாக கூப்பிடுங்க. சார் ஜாதகமே இல்லை சார், எனக்கு பேரும் என்னுடைய வயது மட்டும்தான் தெரியும், ராசி நட்சத்திரம் கூட தெரியாது, என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய எதிர்காலத்தையும் துல்லியமாக பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான கருவி மூலமாக உங்களுக்கு எதிர்காலம் மற்றும் கடந்த காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் துல்லியமாக சொல்ல முடியும். நீங்களும் நான் சொன்ன மாதிரி சரியான விவரங்கள் கொடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கட்டாயமாக உங்கள் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லா விஷயங்களும் சொல்ல முடியும். ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் நம்ம வீடியோவை நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பேசின விவரங்கள், சொன்ன விஷயங்கள் உங்கள் மனதை தொட்டுச்சு அப்படின்னா கட்டாயமாக நம்மளுடைய யூடியூப் சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, நீங்கள் யாரை ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் மேலும் மேலும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நம்ம மூலமாக அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, உங்களுடைய மேலான கருத்துக்களை உறுதியாக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.